திருச்சிற்றம்பலம். ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு புராணம் பாடிய நம்மளோட ஆசிரியர் பெறானார் தெய்வ செக்கிழா பெருமானார் திருவடிகளை வணங்கி அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவில் மேவிய ஆனைக்கா அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டுவிக்க நம்ம இந்த புராணத்துல எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தை இந்த வேலுண்டு வினையில்லை இந்த குழுமத்துல சிந்திக்கிறதுக்கு குருவர்களும் திருவர்களும் கூட்டுவித்திருக்குது. அந்த வகையில இது 3வது அமர்வாக நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனை ஞான வேள்வியில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி இன்றைய அமர்வுக்குள்ள நம்ம போறோம். நம்மளோட பிள்ளை பெருமானார் வேதநெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவல வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று ஆரம்பிச்சாங்க. அவங்களோட திருவடியை தலை கொண்டு அவங்களோட திருத்தொண்டை பரவுறேன்னு சொல்லி நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார் இந்த புராணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அழகான இந்த காழிக்குண்டான அந்த 12 பெயர்களை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்மளோட சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் இல்லறமே மண்ணல்லறமா நடத்தி கொண்டு மனையறத்துல இருக்கக்கூடிய அந்த செய்திகளை சொல்லி நம்ம அவங்களோட வேண்டுதலின் பெயரால சுவாமி திருஅவதாரம் பண்ணது, அந்த திருஅவதாரம் பண்ண காட்சிகள் எல்லாம் நமக்கு நிறைய சொன்னாங்க. அப்படி அவங்க வளர்ந்த செய்திகள் எல்லாம் பார்த்தோம். 3 ஆண்டு நடக்கும் பொழுது நம்மளோட சிவபாத இருதயர குளிக்க குளத்துக்கு அந்த அகமரிடம் செய்யறதுக்கு குளத்துக்கு போகும்போது நானும் வருவேன், பிள்ளை பெருமானார் பிடிவாதம் எடுத்து அங்க போய் அங்க இந்த உயிர்கள்லாம் களி தூங்க அவங்க ஆனந்தமா அழுது அருளினாங்க. அவங்க அழுததால என்ன பண்ற சுவாமி அம்மே அப்பான்னு அழுததால அதே முறைமையில அந்த அம்மை தன்னோட துணை முலைகள்ல இந்த பரஞானம் அபரஞானம் இரண்டையும் கறந்து அதோட சிவஞானத்தையும் குழைத்து அருளினாங்க. அதனால சிவஞான சம்பந்தரா ஆனார். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தோட இருக்கும் பொழுது பேருறவோட இருக்கும் பொழுது நம்மளோட பிள்ளை பெருமானாரோட அப்பா அகமருடத்துல இருந்து எழுந்து குளத்துல இருந்து பாக்குறாங்க. பிள்ளை பேருணர்வோட இருக்கிறது தெரியுது, இருந்தாலும் யார் கொடுத்த எச்சல் பால் உண்ட அப்படின்னு ஒரு குச்சி வச்சு கோல் வச்சு விரட்டும் பொழுது என்னை இப்படி செய்த பெருமானார் இவன் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு அடையாளங்களோட தோடுடைய செவியன் என்று மெய்மை மொழி திருப்பதிகத்தால பிரம்மாபுரம் மேவின பெருமானார் தான் என்னை இதை செய்தார் அப்படின்றத காட்டின வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த அமர்வை வரைக்கும் சிந்திச்சிருந்தோம், சிந்திச்சு நிறைவுபடுத்தியிருந்தோம். இப்ப சென்ற அமர்வுக்கு வராதவங்களுக்காக இந்த முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டேன். இன்றைக்கு நாம என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம ஏற்கனவே அந்த சுவாமியோட அந்த அருள் பெற்று திருப்பி தோணிபுரத்துக்கு போய் சுவாமியை வணங்கின வரைக்கும் நான் நிறைவுபடுத்தியிருந்தேன் உங்களுக்கு. ஆனா சென்ற வகுப்புலயே சொல்லியிருந்தேன், இன்றைக்கு அந்த தோடுடைய செவியன் அந்த பாடலை ஓரளவு சிந்திச்சுட்டா நம்ம தொடர போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதனால அந்த தோடுடைய செவியன் பாடல் எப்படி அருளப்பட்டிருக்குது, என்னெல்லாம் அதுல இருக்கு அப்படின்ற சிந்தனையில பார்க்கலாம். முதல் திருமுறையில நம்மளோட முதல் பாடலா இருக்கக்கூடிய தோடுடைய செவியன் பாடல் இருந்த அடியார் பெருமக்கள் எடுத்துக்கலாம். முதல் திருமுறையில முதல் பதிகம், நம்மளோட முதல் பதிகம், தேவாரத்துக்கே முதல் பதிகம் இதுதான். முதல் திருமுறைன்றத காட்டிலும் 12 திருமுறைகளும் முதல் பதிகமா இருக்கக்கூடிய பதிகம். தோடுடைய செவியன் விடையேறி ஓதோவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் உனை நாற்பணிந்தேத்த ஆரோள் செய்தல் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவர் அன்றே. இப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட பெருமானார் தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லிட்டு விடையேறியோ தூவென் மதிசூடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.
ஏன் இந்த தூடுன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு இந்த முதல் பாடலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாலே ஒரு 2 வகுப்பு எடுக்கலாம். அவ்வளவு சித்தாந்த கருத்துக்களும், அவ்வளவு கருத்துக்கள் இருந்தது. நாம இந்த வகுப்ப வந்து ஓரளவுக்கு தொட்டு காட்டிட்டு தான் போறோம். அது உங்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க வந்து ஆழ்ந்து போகல. அப்படி போகிறதா இருந்தா ஒரு பாடலுக்கு 2, 3 பாடல் தான் ஒரு வகுப்புல முடிக்க முடியும். இதுக்கே நம்ம வந்து அமர்வுக்கு ஒரு ஒரு 15, 20 பேர் கூட இல்லாததான் திணறிட்டு இருக்க சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது, அவ்வளவு விரிவா இருந்தா இன்னும் எவ்வளவு பேர் கேட்பாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அதனால ஓரளவுக்கு தொட்டு காட்டிட்டு தான் போறேன். என்னன்னா தோடுடைய செவியன். அப்போ நம்ம முதலே பார்ப்போம் இல்லைங்களா? அம்மே அப்பான்னு சுவாமி அழுததால அந்த முறைமையிலே அம்மை முதல்ல வந்து அப்பா வந்து காட்டுறாங்க. அது உலக இயல்பே என்னன்னாக்கா அம்மா சொல்லிதான் அப்பாவை தெரியும்ன்ற அந்த உலக இயல்பை காட்டுறாரு. அப்புறம் தோடு உடைய செவியன்னு ஆரம்பிக்கிறார். தோடுன்னா என்னது? தோடுன்றது அம்மையோட பாகம். அதனால அம்மை பாகத்தை ஆரம்பிச்சு தோடு உடைய செவியன். அதோட இன்னொடும் கூட அந்த நம்ம ஒரு சொல்றேன்னா முதல்ல அவங்களோட செவியில தான் கேட்கணும் இல்லைங்களா? அந்த சுவாமியும் இவர் அழுததை யார் கேட்டது? சிவபெருமான் கேட்டார். முதல்ல கேட்டது எது? செவி. அதனால இந்த செவிய சிறப்பித்து தோடு உடைய செவின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு அசுவதன் கம்பளன்னு 2 கந்தர்வர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த நேரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சுவாமியை பாடிக்கிட்டே இருக்கும்போது சுவாமியை ரொம்ப மகிழ்ந்து ஒரு தடவை உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். சொல்றாங்க, சுவாமி நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அவங்க 24 மணி நேரமும் 365 நாளும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சுவாமி என்ன நம்மள மாதிரி ஒரு தொழில் பண்றாரா? இப்ப நம்மனா என்ன பண்றோம்? என்ன உங்களுக்கு வேலைன்னா இன்ஜினியரு, டாக்டரு, அது இதுன்னு ஏதோ ஒரு தொழிலை சொல்லுவோம். சுவாமி ஒரு தொழில் பண்றவர்ல 5 தொழில் பண்ணக்கூடிய. அப்ப 5 தொழிலை பண்ணக்கூடியவர் பிஸியா இருப்பாரு. அப்ப அதனால என்ன சொல்றாரு? இந்த 2 கந்தர்வர்களை 2 தோடு ஆக்கி, ஒரு தோடு குழையா 2 பேரையும் ஆக்கி காதுல மாட்டிக்கிறார். அதனால அவங்க இன்றைக்கும் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சுவாமி என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாருன்றது ஒரு வரலாறு. அதனால அந்த தோடு அப்படின்னு எடுக்கிறது அந்த கந்தர்வங்களையும் அவங்களையும் நினைவு கூர்ந்து தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. தோடுடைய செவியன் விடை ஏறி. அப்ப விடைன்றது சுவாமி நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாதாரண விடை கிடையாது. அது அறவிடையில ஏறுறாங்க. அதனால அந்த அறவிடைய சொல்றதால அறவிடைன்னு சொல்லி அறத்தின் பால் தான் சுவாமியை அடைய முடியும் அப்படின்றத அழகா சொல்றாங்க. தோடுடைய செவியன் விடையேறின்னு சொன்னாங்க. தூ வெண்மதி சூடி. வெண்மதி சூடி தூய்மையும் இறைவர் வெண்மையும் இறைவர் சூடக்கூடிய அந்த சந்திரன்றது இப்ப நம்ம பாக்குற சந்திரன் வந்து வளர்ந்துகிட்டே போவோம். அமாவாசை வந்த உடனே வளர்ந்துகிட்டே போய் பௌர்ணமி வரும். அதுக்கப்புறம் தேஞ்சுக்கிட்டே போய் அமாவாசை வரும். அந்த சந்திரன்ல சுவாமி அணிந்திருக்கக்கூடிய சந்திரன் என்னன்னாக்கா அது எப்பயுமே பிள்ளை மதியம் அங்கேயே ஒளி பெற்று இருக்கக்கூடிய தூய்மை பெற்ற சந்திரன். அதனால இந்த வெண்மதி சூடி அப்படின்றாரு. வெண்மைன்றது அந்த எந்த குற்றமும் இல்லாத, இப்ப நம்ம நிலால ஒரு பாட்டி வடை சுடுறாங்கலாம் சொல்றோம், முயல் கரைன்னு சொல்றோம். அந்த கரை வந்து இல்லாத சந்திரனை தான் சுவாமி அணிந்திருக்கார். அதனாலதான் வெண்மதி சூடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுடலை பொடி. இந்த சுடலை பொடின்றது ஏன் சுவாமி பூசிருக்கான்றது ரொம்ப அழகா தெரியும் நம்ம எல்லாருக்கும். இருந்தாலும் ஒரு நினைவு கூறணும். என்னன்னா மாசங்கார காலத்துல இந்த உலகமே அழிந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொடியா ஆகி அடைஞ்சிரும். அந்த புவனங்களை சங்காரிக்கும் போது கடைசியில இருக்கக்கூடியது அந்த பொடி மட்டும்தான்றத நம்ம உயிர்களுக்கு உணர்த்து. நீ எத்தனைதான் ஆனாலும் கடைசியில ஒரு பிடி பொடியாதான் ஆகும்ன்றத காட்டுறதுக்காக தான் இந்த மாசங்கார காலத்துல இருக்கக்கூடிய அந்த பொடியை அணிந்திருக்காங்க. அந்த எல்லா சங்கரிக்கிறதுக்கான மாசங்கரிக்கிறது. அப்ப உள்ளம் கவர் கல்வன். கல்வன்னா என்ன? நம்ம ஒரு பொருள் தெரிஞ்சு எடுத்தா அது எடுத்தது, ஆனா தெரியாம எடுத்தாதான் களவாண்டுட்டு போயிட்டான் அப்படின்றோம். அப்ப நமக்கு தெரியாத நம்ம பொருளை எடுக்கிறதாலதான் அது களவு. இப்ப என்ன பண்ற ஞானசம்பந்தருக்கு தெரியாத அவரோட உள்ளத்தை எடுத்துட்டாரு இல்லையா? அதனால அவரை கல்வன் சொல்றாரு. இன்னொன்னு கல்வன்றது என்னக்கா சுத்த நிலையில இருக்கக்கூடிய சிவானந்த முதிர்ச்சி. அதனால அதை அப்படியே வந்து சொல்றாரு. அந்த களவுன்றது சுத்த நிலையில இருக்கக்கூடிய சிவானந்த முதிர்ச்சி அப்படி சொல்றாரு. அப்போ வந்து இத்தனை கல்வன் ஏடுடைய மலரான் உனைனான் பணிந்தேத்த. அப்ப ஏடுனாக்கா அழகிய இதழ்கள் கொண்டு இருக்கக்கூடியது ஏடுன்னு சொல்றது. அந்த இதழ்கள் கொண்ட வெள்ளை மலர்ல இருக்கக்கூடிய பிரம்மன் பலகாலம் இவரை வந்து வழிபட்டு ஏத்தன போது அருள் புரிந்தவர் யாருனாக்கா அந்த பிரம்மாபுரத்துல இருக்கக்கூடிய பெருமானார்.
அன்னைக்கு பிரம்மனுக்கு அருள் புரிந்த அந்த பிரம்மாபுரம் மேவே பெருமானார் தான் இன்னைக்கு எனக்கு அருள் புரிந்தாரு, எனக்கு இந்த பால் கொடுத்தாரு அப்படின்றத அழகா இங்க சொல்றாங்க. இந்த இந்த இன்னும் நிறைய இந்த இதுக்கெல்லாம் நிறைய சித்தாந்த கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் நம்ம அந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு பார்க்கல. அதனால இதுதான் இதோட கருத்து அப்படின்னு கொண்டு போனா. பொடி பூசின்றதுல கூட நிறைய இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. சுவாமி ஏன் இந்த நோய்கள் எல்லாம் இந்த பொடிய அவரை ஏன் பூசிக்கிறோம் அப்படின்னாக்கா நம் பொருட்டை தான் பூசிக்கிறாரு. இப்படி சொன்னா கூட நீங்க ஆச்சரியப்படுங்க, நமக்காக சுவாமி திருநீர் பூசிக்கிறாரா அப்படின்னாக்கா கண்டிப்பா நமக்காக தான் பூசிக்கிறார். ஏன்னாக்கா திருநீர் பூச 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 நம்மளோட நோய் தீரும். இப்ப நம்ம நோய் தீர்றதுக்கு சாமி பூசை என்னமா ஆக போகுது அப்படின்னாக்கா நம்ம எல்லாருமே தாய்மார்கள் தான். இங்க இருக்கவங்கள பெரும்பாலும் தாய்மார்கள் தான் நினைக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் கூட ஆண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தாய்மார்கள் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு ஏதாவது உடம்பு பால் ஊட்டும் பொழுது என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மருந்துனா குழந்தைக்கு நேரடியா கொடுக்க மாட்டோம். அந்த மருந்து என்ன பண்ணுவோம், நம்ம தான் சாப்பிடுவோம். அப்ப அதன் மூலம் தான் அந்த குழந்தைக்கு போகும் இல்லையா. ஒரு சாதாரண பிறவிக்கு தாயா இருக்க நாமளே குழந்தைக்கு தேவையான மருந்தை நம்ம சாப்பிடும் போது எல்லா பிறவிக்கும் தாயுமானவரா இருக்கக்கூடிய பெருமானார் நம்ம பிறவி தீர்க்கும் பொடி பூசிக்கலன்னு நம்ம எப்படி வாதிட முடியும். அதனால நமக்காக தான் நோய் தீர்க்கும் மருந்துகளுக்காக குழவிக்காக எப்படி தாய் மருந்து சாப்பிடுறாளோ அதே மாதிரி நமக்காக தான் சுவாமி இந்த பொடிகளை, ஏன்னா அவர் பூசிட்டா அது என்ன, அது தூய்மை பெற்றணும். இப்ப நம்மளோட உடம்பு இருக்கு, காசியில அந்த உடம்பை எரிக்கிறாங்க. அந்த பொடிய, அந்த உடம்பு எரிச்ச பொடியை தான் கொண்டு போய் சுவாமிக்கு என்ன பண்றாங்க, விடிய காத்தால 2 மணிக்கு அந்த பொடியில, சுடலை பொடியில தான் அபிஷேகம் பண்றாங்க. ஏன்னா அந்த உயிர், அந்த உடம்புல இருந்த உயிர் வீதி அடையணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க இல்லையா. நம்ம கூட அதை வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது. நம்மளோட உறவினர்கள் கூட இறந்து போனாலும் கொண்டு வந்து வீட்டுல வச்சு நம்ம இது பண்றது கிடையாது. கொண்டு போய் கங்கையிலயோ ராமேஸ்வரத்திலயோ கரைச்சிரும். ஆனா சுவாமி என்ன பண்றாரு, அந்த பொடிய சுவாமி பூசிக்கிறாரு. அது இந்த நிறைய இது கூட திருக்கோவியார்ல கூட இந்த செய்தி வரும், நிறைய தேவாரங்கள்ல இது வரும். நம்ம கல்வன்றது என்னன்னாக்கா எஞ்ஞான்றும் எங்களை வேற எங்க மனசை கவர்றவர். ஏன்னா மனதுல இருக்கிற உள்ளம் கவர் கல்வன் சொல்றார். அப்ப என்ன உள்ளத்துல இருக்காரு, என்னோட என்றைக்கும் பிரிப்பின்றி ஒன்றாய் உடனாய் பிரிப்பின்றி சுவாமி இருக்கிறாரு அப்படின்றத சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செவியன் உயர்தனையும் இந்த இரண்டுமா நிக்க சுவாமி அக்ரணை விடையில வர்றார். விடை அக்ரிணை கூடிய செவியன் சொல்றதால உயர்திணை, அப்ப அக்ரிணையாவும் உயர்திணையாவும் இருக்கக்கூடிய பெருமானார் அப்படின்றத நிறைய நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம். நீங்க அப்போ முன்னாடி நேற்றைய வகுப்புல கூட சொல்லியிருந்தேன் நான், சென்ற வகுப்புல என்னன்னாக்கா சுவாமி எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே என்றும் உணர்வு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பொருளும் ஆக்குறது ஈசன்னாக்கா இந்த உலகத்துல பசு பசங்களால் ஆன எல்லா பொருளையும் ஆக்குறது யாருனாக்கா இறைவன் தான் அப்படின்றது. அப்ப அதனோட பொருளோட முடிவு அடியார்கள். ஏன்னா அடியார்களை வணங்கும் பொழுதுதான் நம்மளோட அந்த தீவினைகள் ஒழியறதால அந்த பொருளெல்லாம் ஆக்குறது சுவாமி அதை அழிக்கணும்னா, அந்த வினைகளை அழிக்கணும்னா அடியார் வணக்கம் தான். இதைதான் பின்னாடி கூட பூம்பாவை எழுப்பும் போது நம்மளோட பெருமானார் சொல்றாங்க, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியாதம்மை அமுது செய்வித்த கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடியார வணங்குறதும் அவங்களுக்கு அமுது செய்யறதையும் மகுடமா சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே அந்த சித்தாந்தத்துல அடங்குது ஆச்சுங்களா. இப்ப தோடுடைய செவியன் விடையேறியும் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்லவன். அப்ப ஏடுடைய மலரால் உனைநாள் பணிந்தே தருள் செய்த பல நாளும் அழுள் செய்ததால பீடுடைய பிரம்மாபுரம் தேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படிங்கிறாங்க. அடுத்து முற்றலாமை இளநாகமோடு முளக்கொம்பு. முற்றலாமை இது எல்லாமே ஒரு காலத்துல திருமால் குரும அவதாரமாகவும் பன்றியாகவும் போகும்போது ஒரு தவறு நடக்கும்போது அவர் வேண்டிக்கிறார், என்னோட இந்த ஆமை ஓட்டையும் பன்றி கொம்பையும் நீங்க போட்டுக்கணும். அதெல்லாம் போட்டு இருக்கிறார். அப்புறம் வற்றலோடு கலனாக என்ன பண்ண, வத்தல்னா அந்த பிரம்ம கபாலத்துல அந்த ஊன் இருக்கு இல்லையா, பிரம்மனோட தலையில இருந்த ஊன் இறைச்சி காஞ்சு போயிருக்கலாம். வற்றலோடு கலனாக பலே, அதையே சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு பாத்திரமா எடுத்துக்கிட்டு உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டர் உடையார் பெரியார். இந்த கற்றலும் கேட்டலும் சொல்றவங்கதான் பெரியவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, கற்றல் கேட்டல், கற்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கூட பெரியவர்கள் தான்.
கழல் கையால் தொழுது ஏத்த அவங்க எல்லாம் வந்து தொழுது ஏத்தக்கூடிய ரிஷபத்துல இருக்க பெற்றம்னா ரிஷபம்னு அர்த்தம். பிரம்மாபுரம் மேவே பெண்மான் இவன் நன்றே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீர் பரந்த நிம்மற்குன்னு சொல்ற அது எல்லாமே சுவாமியை சொல்லிட்டு இருக்காங்க. ஒருமை பெண்மைன்னு சொல்றாங்க. சுவாமியோட அந்த மாதோர் பாகனா இருக்கக்கூடிய தொன்மை கோலத்தை சொல்றாங்க. இதுவும் வந்து திருவாசகம் திருக்கோவையார்லாம் நிறைய சொல்லுது. அம்மையப்பரா இருக்கிறது தான் தொன்மையான கோலம். அந்த கோலத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8வது பாடல் வாங்க. 8வது பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் தொடங்கி இனி வரக்கூடிய எல்லா 8வது பாடல்லையும் பாத்தீங்கன்னா அந்த இலங்கை மன்னனை வந்து சொல்றான். ராவணேஸ்வரன் வந்து இத அந்த ஒரு தடவை ராவணன் என்ன பண்ற இந்த கைலாய மலை மேல அந்த விமானத்துல போகும்பொழுது தடுக்கனோடனே அந்த விமான ஓட்டி அவன் சொல்றான், தேரோட்டி சொல்றான், இது வந்து சுவாமியோட கைலாய மலை, இது மேல நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். சொன்னாலும் கூட ஆணவத்துல இல்ல நான் போவதா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி என்ன பண்றான், அந்த கைலாய மலையை இப்படி தூக்கிடுறான் ராவணன். தூக்கின உடனே அம்பாள் வந்து பயந்து இப்படி சுவாமி மேல சாஞ்சிடுறாங்க. அப்புறம் வந்து சுவாமி சிரிச்சுட்டு என்ன பண்ற, தன்னோட கட்டை விரல் நகத்தோட நுனியால இப்படி லேசா வச்சு அழுத்துற. கட்டை விரல் நகத்தோட நுனியால லேசா வச்சு அழுத்தின உடனே ராவணனோட 10 தலையும் இத்து விழுந்து 20 தோளும் அறுந்து விழுந்துடுது. விழுந்த உடனே ரொம்ப நாள் அழுதுட்டே இருக்கான். பலகாலம் அழுதுட்டே இருக்கான். அழுதுட்டே இருந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வாக்கீச முனிவர் இருந்து என்ன சொல்றாரு, சுவாமிக்கு சாம கீதம் பிடிக்கும்னே தன்னோட தலையில ஒரு தலைய உருவி ஒரு வீணை செய்து அந்த வீணையில வந்து சாம கீதத்தை பாடுறான். பாடின உடனே சுவாமி மகிழ்ந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவனுக்கு என்ன சொல்ற, ராவணேஸ்வரன் அப்படின்ற பட்டம், அந்த ஈஸ்வரன் கூடிய அந்த நாமம், சந்திரஹாசம் கூடிய ஒரு வாழை, நீண்ட நாள் வாழக்கூடிய வாழ்க்கை நாள், அதை இல்லாம இது எல்லாத்தையும் என்ன பண்றார் சுவாமி அவனுக்கு அருள் பண்றார். அந்த இடத்த வந்து அத சொல்லக்கூடிய பாடல் ஞானசம்பந்தரோட எல்லா 8வது பாடலும் அதுல இருக்கும். அப்ப ஏன் அத வந்து 8வது பாடல்ல வைக்கிறாரு? அதையே அப்ப ராவணன் செய்த தப்ப ஏன் நம்ம படிக்கணும், நம்ம ஏன் வழிபடணும் அப்படின்னாக்கா, இப்ப மண்ணுலகத்துல இருக்கிறவங்க பிழைத்தாலும் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டாலும் திருந்தி வந்து கேட்டாக்கா சுவாமியோட அருள் கை கொடுக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக 8வது பாடல் முழுக்க இலங்கை மன்னனை பத்தின அந்த செய்தி விதவிதமான வார்த்தைகள்ல இருக்கும். செய்தி ஒண்ணுதான். 8வது பாடல் முழுக்க என்னது, ராவணன் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ராவணன் பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மண்ணுலகில் உள்ளவர்கள் பிழைத்தாலும் ஈசன் அருள் கை கூடும். எப்ப மன்னிப்பு கேட்டு தவற திருத்தி வாழும் போதுதான். எந்த பரிகாரங்கள் பண்ணாலும் எதுவுமே நடக்காது. எந்த பரிகாரம் பண்ணாலும் நம்ம செய்த வினை தீரவே தீராது. ஒரே வழி என்னன்னா, கொண்ட பாவம் கொன்ற பாவம் கொன்னா பாவம் தின்னா தீரும்னு உலக வழக்கு சொல்லுவாங்க. அது என்னன்னா, கொண்ட பாவம் தின்னால் தீரும். என்ன தின்னணும், வினைய அனுபவிச்சாதான் நம்ம செய்த வினை தீருமே வழிய, கொண்ட பாவம் வினை அனுபவித்தாதான் தீருமே வழிய வேற எப்பயுமே தீராது. அப்ப வேற வழியே இல்லைன்னா ஒரே ஒரு வழிதான். என்னதுன்னா, அடியார் வழிபாடும் அடியாருக்கு அமுது செய்கிறதும் இன்னொன்னு திருமுறைகள் விண்ணப்பமும். அதுவும் எப்பனாக்கா நம்ம மனம் திருந்து மன்னிப்பு கேட்டு சுவாமி நிஜமாவே திருந்திட்டு அதுக்கப்புறம் திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணாலும் அதே மாதிரி அடியாருக்கு திரு அமுது செய்தாலும் மட்டும்தான் அந்த வினை மெலியுமே ஒழிய வேற எங்கேயுமே அந்த வினை போகாது. நம்ம சொல்றாம தேங்காயில விளக்கு போட்டாலோ, எலுமிச்சம்பழத்துல விளக்கு போட்டாலோ, இல்ல வாழைப்பழம் கட்டி பிள்ளையாருக்கு போட்டாலோ, தேங்காய் கட்டி போட்டாலோ நிச்சயமா வந்து வினை மெலியவே மெலியாது. வேணா வருவினை ஏதாவது தவிர்க்கலாம். ஆனா பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நம்ம சாமி கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணினாக்கா அந்த பரிகாரம் தீரவே தீராது. கஷ்டப்படுத்தினவங்களை போயிட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கன்னு அவங்கள கேட்டுட்டு ஒரு அடியாருக்கு திருமுது பண்ணா அது தீரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இதை நல்லா நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது 9வது பாடல். தானுதல் செய்திரை காணிய மாலோடு தன் தாமரையானும் நீனுதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழ்நுதல் செய் மகளே முதலாய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரம்மாபுரம் வெவ்வேறு பெம்மான் இவன் என்றாரு. அதனால தேவலோகத்துல இருக்க பெண்கள் முதல் கொண்டு இங்க பிரம்மாபுரத்துல இருக்க பெண்கள் எல்லாம் வழிபாடு கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருனாக்கா, அன்னைக்கு வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா திருமாலும் பிரம்மாவும். அந்த திருமாலும் பிரம்மாவும்
காண முடியாம நீட்டா ஆஹ் அடிமுடி தேடிய படலமா சுவாமி நின்னார் இல்லைங்களா, அண்ணாமலையாரா நீண்ட நெருப்பு உருவமா நின்னாருங்களா, அந்த சுவாமி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்னத்துக்கு இந்த 9வது பாடல் எல்லாமே பிரம்மாவும் அடிமுடி தேடிய படலமா இருக்கும் எல்லா 9வது பாடலும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த அகங்காரம்னு தான்ற நினைப்பு இருந்தா இறைவனை அடைய முடியாதுன்றத சொல்றதுக்காக தான் இத சொல்றாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் அதோட மட்டும் இல்லாம கல்வி, இன்னொன்னு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கல்விக்கு அதிபதி சரஸ்வதி பிரம்மா, செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி திருமால், இவங்க 2 பேரும் தான். அப்போ கல்வியும் செல்வமும் வேண்டும், ஆனால் கல்வியாலையும் செல்வத்தாலும் செருக்கு கொண்டிருந்தா இறைவனை அடைய முடியாது. அது தெரியணுன்றதுக்காகதான் இதை கொடுத்திருக்காங்களே ஒழிய பிரம்மாவும் திருமாலும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அவங்கள வணங்க கூடாது அப்படி கொடுக்கல. என்னன்னா கல்வியாலும் செல்வத்தாலும் செருக்கு கொண்டிருந்த ஆணவம் இருந்தா அங்க ஈசனுக்கு வழியே வேலையே இல்லை, அங்க வரவதுக்கே வேலை இல்லை இல்லையா, அத சொல்றாரு. அடுத்து 10வது பாடல் முழுக்க என்னன்னாக்கா புத்தன் பாட்டு, சமன் பாட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சமன் பாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த சமணர்கள்லாம் எப்படி நம்மளை மயக்குவாங்க, எப்படி அவங்களோட சமயம் உயர்வு, நீங்க அங்க வாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, அது சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு அறிவுறுத்தக்கூடிய பாடல். எல்லா 10வது பாடலும் சமன் பாட்டா இருக்கும். அதான் புத்தரோடு பொறியில் சமணம் புறம் கூற. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாமிய சொல்லிட்டு அவங்க சாமிக்கு என்ன, அவரு சுடுகாட்டுல ஆடுறாரு, அவரு இந்த பொடி பூசிட்டு இருக்கிறாரு, மான் தோலை போட்டுட்டு இருக்கிறாரு, அவர் பிச்சைக்கு போறாரு, இப்படி புறம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதன அவங்க எல்லாம் சொல்ல 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 சுவாமி என்ன பண்றாரு, பலி தேர்ந்து உலகத்துக்கெல்லாம் போறாரு. ஏன் போறாரு, உலகத்துல உள்ள உயிர்களுக்கு எல்லாம் சாமி பலிக்கு ஏன் வர்றாரு, யாராச்சும் சொல்லலாம் தெரிஞ்சவங்க, பலிக்கு ஏன் சுவாமி வர்றாரு? நம்மளுடைய ஆணவத்தை வாங்கிக்கிறதுக்காகத்தானம்மா. வாங்கிக்கிறதுக்காக வர்றாரு. நல்ல பதில். வேற யாராவது? நம்ம வினைகளை தீர்க்கிறதுக்காக, நம்ம மாயையிலிருந்து நம்மளை விளக்குறதுக்காக வராரு இல்லம்மா. ஆமா, நல்ல பதில், நல்ல அருமையா சொல்றீங்க. அத நம்ம சுவாமி நம்ம ஒண்ணு இல்லைன்னா தானே போய் கேட்போம், சுவாமி கிட்டே ஒண்ணு இல்ல, அது நிறைய சாந்த கிட்ட இருக்கு. என்னென்ன இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை, பொறாமை, அது இது என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனையும் நான் வச்சிட்டு இருக்கேன். அது வச்சிட்டு இருக்கதால எனக்கு என்ன லாபம், ஒண்ணுமே கிடையாது. ஆனா சுவாமி பாக்குறாரு, இதெல்லாம் இருக்கிறதால தானே சாந்தாமா இவ்வளவு முன்னுக்கு வராத இருக்குது. அதனால என்ன பண்றாரு சுவாமி, அங்கேருந்து கலைகள் எல்லாம் பிடிங்கிறாரு, என்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் நான் சுவாமி வரும்பொழுது அவர்கிட்ட கூட்டுறேன். கூட்டதால எந்த உயிர், இந்த சாந்தான்ற உயிர் என்ன பண்ணுது, உய்தி அடையுது. அப்போ சுவாமி பலி தேடுறது நமக்காக தானே ஒழிய அவருக்காக எதுவுமே கிடையாது. அதனாலதான் சுவாமி பிக்ஷாடனரா 8ஆம் திருநாள்ல, சில இடங்கள்ல 10ஆம் திருநாள்ல வரும்பொழுது நிறைய பேர் என்ன பண்றாங்க, 1 ரூபாய் காசு போடுறாங்க, 10 ரூபாய் போடுறாங்க. அவங்க ஒரு சிலத ரொம்ப நம்ம பாவம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறவங்க 100, 200 எல்லாம் கூட போடுறாங்க. ஆனா சிலர் இங்க என்கிட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆமா அரிசி பருப்பு வாங்கி தர சொன்னாங்க, நாங்க ஓடி போய் மளிகை கடையில அரிசி பருப்பு வாங்கி சுவாமியோட பிக்ஷை பாத்திரத்துல போட்டு வந்தோம் அப்படின்னாங்க. சரி நல்லதம்மா, என்னைக்கும் உங்களுக்கு அன்னத்துக்கு குறைவில்லாத இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அதெல்லாம் போட வேண்டியது இல்ல. அங்க போட வேண்டியது முக்கியம் என்னது, நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, அகங்காரம், பொறாமை, புறம் கூறுதல், இந்த மாதிரி நிறைய வச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுவும் அடிக்கடி வளர்ந்துடுது. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாமி வேற எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் நீ எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திட்டு போற. ஆனா நம்ம என்ன பண்றோம், திருப்பி திருப்பி தூய்மைப்படுத்தாலும் திரும்ப அந்த இடத்துல நம்ம சித்தாந்தத்துல சொல்ற மாதிரிதான், குளத்துல இருக்க பாசியை விளக்கிட்டு முழுகினாலும் திரும்ப எந்திரிக்கும் போது அந்த பாசி மூடிடுற மாதிரி நம்ம திரும்ப திரும்ப அந்த உலகியெல்லாம் உழண்டு ஏதாவது சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் நீக்கிறதுக்குதான் சுவாமி பிக்ஷைக்கு வர்றாரு. அதனால பிக்ஷாடனரா வரும்பொழுது தயவு செய்து இனிமே யாரும் 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் போடவே போடாதீங்க. அங்க போடுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு, அதெல்லாம் போடுங்க. அத சொல்றாங்க. உள்ளம் கவர்கள்மன் மத்த யானை உரி போத்ததும் மாயங்குதுன்னு பித்தர் போலும் பிரம்மா பிரம்மையவே பெம்மானிவன் என்றே அப்படின்றாங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தோம், அதாவது ஞான பிள்ளையாரோட பாட்டோட பேட்டர்ன் தான் பார்த்துட்டு வரும். அடுத்து 11வது பாட்டு இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நிறைய செய்திகள் இருக்கும். இந்த பதிக பலன் இருக்கும். இந்த பதிகம் பாடினா என்னதுன்னு என்ன இருக்கும், யார் பாடினா, எந்த ஊர் சாமியை பத்தி பாடினது, இதோட பதிகத்தோட பலன் என்ன அப்படின்றத இந்த செய்திகளை அடக்கி இருக்கும். இது திருக்கடைக்காப்பு. பொதுவாவே ஞானசம்பந்தரோட பாடல்கள் எல்லாமே திருக்கடைக்காப்புன்ற பேர்லதான் அழைக்கப்படுது. தேவாரம் நம்ம சொன்னாலும் ஞானசம்பந்தரோட பாடல்கள் எல்லாமே திருக்கடைக்காப்பு
நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனாரோட பாடல்களை திருப்பாட்டுன்னு சொல்லுவோம். ஆனா பொதுவா தேவாரம்ன்ற வார்த்தையால நம்ம குறிக்கிறோம். அந்த திருக்கடைக்காப்புனா இந்த கடைசி பாடல்னா கடைக்காப்பு, அந்த முடிக்கிறத வந்து கடைக்காப்புன்னு சொல்றது. இதுல பாருங்க, அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. அப்போ அழகான இந்த பிரம்மன் வழிபாடு செய்த இந்த பிரம்மாபுரம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமானாரை ஒரு நெறிய மனம் எப்படி பாடினாராம், ஒரு நெறிய மனம் வைத்து. அப்போ ஒரு தெய்வ வழிபாட இங்க வந்து வற்புறுத்துறார். வேற எந்த இடத்துலயும் மனம் செல்லாம ஒரு நெறிய மனம் வைத்து அந்த நாள மனம் வைத்ததால என்ன கிடைச்சுதான், ஞான சம்பந்தர் பெருமானாரை உணர்ந்தார். அதனாலதான் நம்ம வந்து பதிக பெருவழின்னு சொல்றோம். மத்த பாடல்கள் ரொம்ப நல்லா பாடக்கூடிய இந்த கேசட்ல வர பாடல்களை நம்ம ரசிக்கிறோம். ஆனா அதை விண்ணப்பம் பண்ணி நம்ம சுவாமி பூசையில விண்ணப்பம் பண்றதுல அதுக்கு காரணம் என்னன்னா, அது அது வந்து மனிதர் நிலையில இருந்து பாடப்பட்டது. அது சில பாடல்கள் நல்லாவே இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. இதெல்லாம் என்னது, மனம் வைத்து உணர், அந்த வார்த்தை தான் முக்கியம். அந்த உணர்ன்ற 3 எழுத்து தான் முக்கியம். அப்ப இந்த பாடல் பாடும்போது சிவபெருமானார் தன்னோட மனதுல உணர்ந்து நினைத்து பாடினது. அப்ப இது என்னது, உள்ளிருந்து உணர்த்தது சுவாமி தான். அப்ப இது மந்திரங்கள், அதனாலதான் இதுக்கு வலிமை அதிகம். நீங்க இத பாடுங்க, தப்பா இருந்தாலும் கோழை மிடராக கொல்லினும் கொல்வான் எம்மீசன். நம்ம தப்பா பாடினா கூட சுவாமி வந்து ஏத்துப்பா. சிலவல வேதம் சிலவல போதும் சொல்லும் போதும் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல சொல்லும் போது சிலது தப்பா சொன்னா கூட சுவாமி மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு, ஞானசம்பந்தரே சொல்றாரு. அதனாலதான் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாட பாட உங்களுக்கு வந்துரும். தேவாரங்களை பாடுங்க, தேவாரங்களை பாடலைன்னாலும் பரவாயில்ல. எனக்கெல்லாம் பாட்டே வராது. அப்ப என்ன பண்றோம், சொல்லுங்க, படிங்க, சொல்லுங்க. நான் பாட்டு படிக்கிறேன்னு தான் சொல்லுவேன். அப்ப பாட்டை சொல்லுங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இதெல்லாம் மந்திரங்கள், அடிக்கடி சொல்றதுதான். அதெல்லாம் சிவபெருமானார பத்தன பாடல். இதுதான் சிவபெருமான் பக்தி பாடல். இந்த பாடல்கள் தான். அதனால திருமுறைகளை உயர்ந்தது அப்படின்றத சொல்றாங்க. உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த அவர் சொன்ன திருநெறிய தமிழ். இந்த திருநெறிய அது அங்க எதுல சொல்லுவார் இல்லைங்களா, முக்தி நெறி அறியாத முருகரோடும் அறிவேன். அந்த திருநெறியது, இந்த முக்தி நெறி எதுனாக்கா இந்த பாட்டை சொல்றதுதான் முக்தி நெறி. இந்த சொல்றதுதான் முக்தி நெறி. அந்த தமிழை யார் சொல்றாங்களோ அவங்களோட தொல்வினை தீர்தல், அந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய பழைய வினையின் காரணமா தானே நம்ம இங்க வினை பிறப்பெடுத்தே வந்திருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றோம், இப்ப வினைகள் செய்யாத இருக்கிறோம். அதனால எதிர்வினையும் வராத இருக்குது. இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் திருமுறை தொட்டதால சரி பண்ணிக்க முடியும். ஆனா தொல்வினையை சரி பண்ண முடியுமோ, முடியாது. அப்ப அந்த வினையை சரி பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, இந்த தேவாரங்களை படிக்கிறதும் அடியாருக்கு திரு அமுது செய்யறதும் தான். அப்படின்ற தொல்வினை தீர்தல் எளிதன்ட்டாரு. ரொம்ப ஈஸியா தீர்ந்துருமா, ஒண்ணும் கவலைப்படாத. இந்த சாந்தாமா உட்காந்து கதையா சொல்றாங்க, வராது நீ கவலைப்படாத, தேவாரங்களை படிச்சுட்டாக்கா உன்னோட தொல்வினை எல்லாமே தீரும்னு நம்மளுக்கு குருநாதரா இருந்து அங்க வழிபடுத்துறாங்க. முதல் பதிகத்திலேயே நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவங்க, திருநீலை நாயகமோட பிரம்மபுரீஸ்வரர், சட்டநாதர், தோணியப்பர் திருவடிகள் போற்றி. நான் இந்த ஊர் தல வரலாறுலாம் நம்ம வந்து 12 பெயர்களை படிக்கும் பொழுதே தல வரலாறு படிச்சுட்டோம். அதனால அதை நினைவு கூர்ந்துக்கோங்க. இப்ப இன்றைக்கு வந்து இந்த தோடுடைய செவியன் இந்த பாடலை, இந்த பாட்டை நம்ம படிச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இதை நீங்க தான் சொல்றீங்களாமானாக்கா, இல்ல நான் சொல்லவே இல்லை. இதோட இதுவா எங்க சொல்றாங்கனாக்கா, நம்மளோட தெய்வ சேக்கிழாபெருமானாரே இந்த முதல் பாடலுக்கு விளக்கம் கொடுத்துடுறாங்க. பாடல் எண் 77 போங்க. பாடல் எண் 77. மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையின் கண்ணுதலாம் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட என்ன நல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைப்பாட அண்ணல் அவருக்கு அருள் புரிந்து ஆக்கப்பாடு அருள் செய்தார். அப்போ அந்த இலங்கை அந்த ராவணன் பாட்டுல ஏன் இதை வச்சாரு அப்படின்னாக்கா, மண்ணுலகத்துல இருக்கவங்க ஒருவேளை தவறு செய்தாலும் கூட வந்து அவரோட திருவடியை அடைஞ்சிட்டா கண்ணுதலானோட பெருங்கருணை கை காட்டும் அப்படின்றதுக்காக, கை கொள்ளும், அவங்களுக்கு அருள் பண்ணுன்னு சொல்றதுக்காக, நில உலகம் வாழறதுக்காக, நம்மளுக்காக, நம்ம பூமியில இருக்கவங்களுக்காக இந்த பாட்டை வச்சாங்க. அடுத்தது 78வது பாடல். தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என தொழார் வழுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை
விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உய்த்தபடி விரித்தார் அப்படின்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு என்ன தோணல, தொழுவார்க்கு அருள் புரியவர் சிவபெருமான் தான், அவர் தான் உயர்ந்தவர்னு தெரியாம வழிபாடு செய்யாம வலுவான அந்த ஆணவம் கொண்ட மனத்தாலே மால்ல மயக்கம் கொண்டு திருமாலும் பிரம்மனும் என்ன பண்றாங்க, நான் பெரியவன் நீ பெரியவன், அவரோட திருவடியை தேடிடுவேன்னு எப்படி போனாங்க, இழிவான பன்றியும் விலங்காவும் பறவை அன்னபக்ஷியாவும் எடுத்து போனாங்களே, தேடிட்டாங்களா, அவங்க எய்த முடியல. அப்போ சுவாமிகிட்ட தஞ்சம் அடைஞ்சவனே இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான்னு அப்ப சுவாமி சொல்வார். அவரேதான் வழிபட்டாரு. அப்பயும் அவங்க கண்டுபிடிக்க முடியல. சாமியே தானே வெளிப்பட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் அஞ்செழுத்து துய்த்தாங்க. அஞ்செழுத்த சொந்ததால அவங்க உய்தி அடைந்தாங்க அப்படின்னு மண்ணுலகத்துல இருக்கவங்க மட்டும் இல்ல, வான் உலகத்துல இருக்கிறவங்களும் வழிபாடு செய்தாக்கா சுவாமி அருள் பண்ணுவார், தவறு செய்து வழிபாடு செய்தா அருள் பண்ணுவார்னு காட்டுறதுக்காக அந்த பாடலை வச்சாராம். எது, அடிமூடி தேடிய பாடலை வச்சாரு அப்படின்னு நம்ம தெய்வ சேக்கிழா பெருமான விளக்கம், தேவாரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்தது 79வது பாடல். வேத காரணர் ஆய வெண்பெறை சேர் செய்ய சடை நாதன் நெறியறிந்து உய்யார் தம்மிலே நலம் கொள்ளும் போதமில்லா சமன் கையார் புத்தர் வழி பழியாக்கும் ஈயதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா திருவிளக்கக்கூடிய போதம்னாக்கா சிவஞான போதம் சொல்றோம் இல்லைங்களா, நம்ம அந்த போதம்ன்றது மெய்மையை விளக்கக்கூடியது, அதுதான் போதம். ஆனா அவங்க போதம் இல்லாத அந்த மெய்மையை விளக்காம இருக்கக்கூடிய வழியில இருக்கவங்களுடைய சமணர் புத்தர் வழியெல்லாம் குற்றம் தானே ஒழிய அதனால உங்களுக்கு வீடு பேரு கிடைக்காதுன்றத சொல்றதுதான் என மொழிந்தால் எங்கர்பிரான் சம்பந்தன்னு இங்க வழிபா செய்யறாங்க. அப்போ அந்த இது என்னது, சைவ நெறி அல்லாதவை தீங்கு நெறிகள். தீங்குனா கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு முக்தி கிடைக்காது, நல்ல செல்வ வளம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், வைகுந்த பதவி போலாம், சத்தியலோகம் போலாம், இன்னும் மற்ற இதெல்லாம் கிடைக்கும் அவங்க வழிபாடு செய்தா. ஆனா சிவலோகம் போக முடியாது, சிவானந்த பேர் அடைய முடியாது, முக்தி கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நின்றுடும். சமணர்கள்லாம் 24 தத்துவம் தான் சொல்றாங்க, நம்மளது 36 தத்துவம் இருக்குது, அதையும் தாண்டின 36 தத்துவத்துக்கு மேல இருக்குது. அப்போ என்னது, அதனால அதெல்லாம் தீங்கு நெறின்னு சொல்றத சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து 80வது பாடல். திருப்பதிகம் நிறைவேற்று திருக்கடை காப்பு சாத்தி இருக்குமொழி பிள்ளையார் எது தொழுந்து நின்றார்கள் அப்படின்றார். அப்ப கடைசி பாடல் எல்லாமே என்னது, திருக்கடை காப்பு அப்படின்றத நாம புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் அந்த பாடலோட விளக்கம். இது இவ்வளவு நேரம் எடுக்குன்றதாலதான் சென்ற வகுப்புல நம்ம சிந்திக்காம இந்த வகுப்புல சிந்திக்கிறோம். இப்ப நம்ம சென்ற வகுப்பு 90வது பாடல் வரைக்கும் நிறைவுபடுத்திருந்தோம் இல்லைங்களா, அங்க போயிட்டு தூணில போய் 2வது பாடலை விண்ணப்பம் பண்ணதோட பார்த்தோம். அப்ப அந்த 2வது பாடல் என்னன்றதை பார்க்கலாம். ஒன்றாம் திருமுறையில 74வது பாடலா இருக்கக்கூடிய 2வது பாடல் திருப்புறவுன்ற தலைப்புல இருக்கும். பண் தக்கேசில. 1ஆம் திருமுறையில 74வது பதிகம். வரலாற்று முறைனா 2வது பாடலாவே இருக்கும், பதிகம் பன்முறைனா தக்கேசில இருக்கும். திருமுறை 1ல 74வது பதிகம். அதுல நரவம் நிறைன்னு இருக்கும். நரவம் நீரை வண்டரை தார் கொன்றை நயந்து நயனத்தால் சுரவம் செறிவன் கொடியோன் உடலும் கொடியா விழி செய்தான் புறவம் உறைவன் பதியா மதியார் புறமூன்றேறி செய்த இறைவன் நரவன் இறைமையோர் ஏத்த உமையோடிருந்தானே இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே எந்தன் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே என்னை ஆளுடையான் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நிறைவு பாடல்ல பொன்னார் மாடம் நீடும் செல்வ புறவம் பதியாக மின்னார் இடையால் உமையாளோடு இருந்த விமலனை தன்னாவும் தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை பல்நாள் பாடியாட பிரியார் பரலோகம் தானே, என்னைக்குமே பிரியாமே பரலோகத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகா அந்த இடத்துல திருப்புறவும்ன்ற பாடல்ல சொல்றாங்க. ஒரு பாடல்லையும் நீங்க பாருங்க,
என்ன உண்மையோடு இருந்தாலே அம்மையோடு இருந்த அந்த செய்திய அந்த அம்மையே அருள் கொடுத்ததால எங்கேயுமே வந்து ஒரு இடையில கூட அவங்க யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு பெரியவர் ரொம்ப வயசானவர், நீங்க சொல்றீங்க ஆனா ஞானசம்பந்தர் வந்து ஒரு 2-3 தேவாரங்கள்லதான் அம்மையை பாடியிருக்காரு. உண்ணாமுலைமையாளரும் போகமாத்த பொன்முலையால அவ்வளவு ஒரு 2-3 தேவாரத்துலதான் பாடியிருக்காரு. அம்மையே பாடலை அப்படின்னாரு. அவர் அம்மையை தனியா பிரித்து பாட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சுவாமி எங்கெல்லாம் பாடுறாரோ அங்கெல்லாம் அம்மைதான், தோடுடைய செவியன்ல அம்மைதான் இருக்காங்க. இந்த மாதிரி உண்மையோடு இருந்தானே அப்படின்னும் போது அம்மைதான் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல அம்மையை சொல்லிதான் சொல்றாரு. தனியா நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பதில சொன்னேன் நான். அது மாதிரி அம்பாலோட இருக்கக்கூடிய அந்த காட்சி, மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அங்கேயும் என்ன சொல்றாரு, கண்ணின் நல்லவரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தன. அப்ப தனியா அம்பால நீங்க சொல்லணும், அதாவது சொல்றாரு வெளிப்படுத்திய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நானு. அது நிறைய பேர் அப்படின்னா ஒரு சந்தேகம் திடீர்னு அவங்களுக்கு வந்துரும் போல. கேக்குறது நல்லது தானே, தெளிஞ்சுக்கலாம்ல. இப்ப 96வது பாடல்ல இருந்து நாம இன்றைய வகுப்புக்குள்ள இப்பதான் போகவே போறோம். இங்க வந்து என்ன பண்றாங்க, சுவாமிய வந்து தூக்கி வராரு. வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அப்பா வர்றாரு. அப்பா வந்த உடனே கோயில்ல இருந்து வெளியில வந்த உடனே குழந்தை, சின்ன குழந்தை, 3 வயது குழந்தை, அதோட அருள் வேற பெற்றிருக்கு. இந்த குழந்தை என்ன பண்றாரு, ரொம்ப ரொம்ப அழகா போய் தோள் மேல தூக்கிக்கிறாரு சுவாமி. நம்ம சிவபாத இருதர் என்ன பண்றாரு, ஞான கன்றினை எடுத்து பியல்னா தோள் மேல குழந்தைய தூக்கி தோள் மேல வச்சுக்கிறாரு. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காழிய தவமே கவுனியர் தனமே கலைஞானத்து ஆழிய கடலே அதனிடை அமுதே அடியார் முன் வாழை வந்து மண்மிசை வானோ தனிநாதன் ஏழிசை மொழியால் தன் திருவருள் பெற்றனை என்பார். எல்லாம் என்ன சொல்றாங்க, காழி பெற்ற தவப்ப குழந்தையே, கவுனியருக்கு தனமா இருக்கக்கூடிய பெருமானாரே, உங்களை வந்து எல்லாரும் போய் வழிபாடு செய்யறாங்க. உங்களை வழிய வந்து அம்பாள் வந்து உங்களை ஆட்கொண்டாலே, தன்னோட பாலை கொடுத்து ஆட்கொண்டாலே அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் ஒளியா இருக்கக்கூடிய பெருமானே, உங்களை வந்து அம்மையும் அப்பனும் வெளியே வந்து கோயிலுக்குள்ள போகாம அவங்க வெளியில வந்து உங்களை அருள் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, புண்ணிய முதலே புனைமணி அரைஞானோட போதும் கண்ணிரை கதிரே கலைவளர் மதியே கவின்மேவும் பன்னியில் கதியே பருவமது 3 வருஷத்திலே வந்து எண்ணிய பொருளா நின்றவர் அருள் பெற்றனே அப்படின்னு சொல்லிட்டு பல சொல்லி நம்மளோட பெருமானார என்ன பண்றாங்கன்னா வரவேற்கிறாங்க. அப்ப அந்த சிவானந்த பெருக்கோட என்ன பண்றாங்க, அங்க போகும்போது அங்க இருக்க காழி மடையவர்கள்லாம் நிறைய என்ன பண்றாங்க, பொன் சுண்ணம் பொறி தூவுறாங்க, சுண்ணம் தூவுறாங்க, மங்கள தூரியம் வாசிக்கிறாங்க, மறைச்சாம பாடுறாங்க, அப்புறம் வந்து பூரண கும்பம் பொற்குடம் இதெல்லாம் நிறைக்கிறாங்க. இப்ப அதிசயம், இப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படி அதிசயமா பேசிக்கிறாங்க, வியப்பா பேசிக்கிறாங்க, அன்பு பொங்குது, அப்ப நம்ம பிள்ளையாருக்கு சுவாமி அருள் பண்ணாரு அப்படின்ற அன்பு பொங்க பேசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்துக்கும் போதே இவங்க எல்லாம் இப்படி வரவேற்பு கொடுக்க அந்த துந்துபி சங்கநாதமும் நம்ம ஒளித்தழைப்பு நம்மளோட பெருமானார் அவங்களோட இல்லத்துக்கு போறாங்க. அங்க போன உடனே அங்க அவங்க போயிட்டு இரவு தூங்குறாங்க. தூங்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, தூக்கமே வரல. நம்ம சொல்லுவோம்ல, தூக்கமே வரல. அதை நம்ம ஏதாவது மறுநாள் வேலை இருந்தா அந்த நினைப்புல இருப்போம். குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மை வாங்கி தரேன்ட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்காது, அந்த பொம்மையே நினைச்சிட்டு இருக்கும். அந்த 3 வயதுல அந்த குழந்தைங்க பொம்மை தான் நினைக்கும். ஆனா நம்ம பெருமானார் யார நினைக்கிறாருனாக்கா, அந்த தூணில வச்சிருக்க சுவாமியும் அம்பாளையுமே அம்மையப்பரையே நினைவா இருக்கான். கருத்துல தூக்கமே இல்லையா. அதுல விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டான். கதிர் உதிர்ப்ப திருத்தோணி எழுந்துட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தாயாரையும் அந்த அங்க மெய்ஞானத்தை தம்பால் கொடுத்த புண்ணிய தாயாரையும் அங்க கழுமலத்துல வீச்சிருக்கக்கூடிய தந்தையாரையும் பாக்குறதுக்கு, அப்பா அம்மாவும் பார்க்க குழந்தை எப்படி போகும், கச்சாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னார் இல்லையா. அந்த மாதிரி கன்று வந்து அப்பா அம்மாவை பார்க்க எப்படி ஓடுமோ அது மாதிரி ஓடுறாரு. அம்மா வேதகை அருள் பெற்று திருக்கோலக்கு அங்க போறாங்க. அங்க போயிட்டு அங்கதான் வந்து அங்கேயும் வந்து சுவாமியோட அருள் அந்த தல யாத்திரை போகும்போதெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்த குறிச்சு வச்சுக்கோங்க. இனி எப்ப கிளம்புனாலும் சுவாமியோட அருள் பெற்றுதான் தல யாத்திரை சுவாமி போவாங்க. அந்த வராங்க. உடனே என்ன பண்றாங்க, சுவாமியோட அருள் பெற்று பக்கத்துல திருக்கோலக்கான்னு சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு போறாங்க. இந்த தலத்துக்கு போகும்போது வழியில நிறைய இன்னமும் அந்த குளம் எல்லாம் இருக்கு. குளம், அந்த குளத்துல ஒரு மடை இருக்கும், அதுல பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் காட்சி எல்லாம் இருக்குது. காவிரி நீர் வந்து இருக்குது, அங்க பெண்கள் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க, மாதரார் எல்லாம் குழந்தை ஆடுறாங்க, வாழை எல்லாம் துள்ளி பாஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்மளோட பெருமானார் போறாங்க.
போன உடனே அங்க வந்து செம்பொருளா இருக்கக்கூடிய பெருமானார அங்க இருக்கிறாங்க. பார்த்த உடனே சுவாமியை பார்த்த உடனே கைகளால தாளம் விட்டு என்ன பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டுனாக்கா அந்த மடையில் வாழைப்பாயன்னு சொல்லக்கூடிய பாடல் பாடுறாங்க. மடையில் வாழை, முதல் திருமுறையில 23வது பதிகம். முதல் திருமுறையில 23வது பதிகம் தக்கராகும். முன்ன பாடின மாதிரி தக்கராகும். மடையில் வாழை பாய மாதரா உடையும் பொய்கை போல காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் போச்சும் சடையும் பிறையும் சாம்பல் போச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் வெண்கொலோ கீழ் உடையும் கொண்ட உருவம் வெண்கொலோ அப்படின்னு பாடுறாங்க. இந்த மடையெல்லாம் இந்த வர வழியில மடையில வாழையெல்லாம் பாஞ்சிட்டு இருக்குதான். பொண்கள்லாம் அப்படியே குடைஞ்சு ஆடி குடைந்த ஆடையில ஒரு எம்பாவான்னு பெண்கள்லாம் குடைந்து ஆடிக்கொண்டு இருக்கிறாங்களாம். அங்கே அப்படியே தாண்டி வராங்க. தாண்டி வந்த உடனே சுவாமி எப்படி இருக்காரு, சடை வச்சிருக்காரு, சடையில பிறை வச்சிருக்காரு, அதுல வந்து சாம்பல் பூசி இருக்கிறார். இது எல்லாமே தெரியும். சடைன்றது சுவாமியோட பேராற்றலை குறிக்கக்கூடியது, கருணையை பிறைன்றது சுவாமியோட பெரும் கருணையை குறிக்கக்கூடியது. சாம்பல்ன்றது சங்கார காலத்துல இந்த உயிர்கள் மாட்டு வைத்திருக்கக்கூடிய அன்பை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் வச்சு உடையும் கீழுடைய சுவாமி என்ன அணிந்திருக்காராம், கீழ் உடைன்னு சொல்லக்கூடிய சின்ன கோவணம் அணிந்து அந்த அப்ப சுவாமி அணிந்திருக்கிறது தான் கீழ் உடைன்னு சொல்றது. அதெல்லாம் அணிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றது. இதை ஒரு நயமா கூட சொல்லுவார். கீழ் உடை அவரை நம்ம சுவாமி நிறைய கீழ் உடை அணிகிறத பார்த்திருக்கோம்ல. அமர்நீதியாரு இடத்துக்கு போயிட்டு கோவணத்தை கொடுத்து வந்து என்கிட்ட இருக்கிறதே 3 கோவணம் தான், அதுல ஒண்ணு நீ வந்து தொலைச்சிட்ட, ஒண்ணு வந்து 2 நனைஞ்சு, ஒண்ணு கட்டியிருக்க, ஒண்ணு நனைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு இல்லைங்களா. நம்ம இவர் கூட பாடுவார். கீழார் கோவனமும் திருநீருமை பூசி முந்தன் தாலே வந்தடைந்தேன் தலைவா என ஏன்று கொண்டேன் வாளார் கண்ணி பங்கா மழபாடையுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்க வந்து அம்மா பாட தெரியாதுன்னு ஒத்துக்கிறாங்க, அப்புறம் ஏமா பாடுறாங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம் வரணும். அம்மாவே பாடும்போது நம்ம எல்லாம் பாடாத இருக்கக்கூடாதுன்ற ஒரு தைரியத்துக்காக தான் நான் பாடுறேனே ஒழிய, எனக்கு தெரியும் நான் எப்படி பாடுவேன்றது. என்ன என் பாட்டை 2 பேர் தான் கேட்பாங்க. ஒண்ணு வந்து எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த டீச்சர் அம்மா, இன்னொருத்தவங்க வந்து என்னோட சாமி. அவங்க 2 பேரை தவிர வேற யாரும் என்ன பாட்டை ரசிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், அவங்களே பாடும்போது நம்ம பாடக்கூடாதுன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் நான் பாடிட்டு இருக்கேன். சரிங்களா. பெண்டாமாங்க இத சொல்றாங்க. இதோட சின்ன ரசனை கூட இருக்குது. இந்த பெண்கள்லாம் வந்து பையன்கள்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு கீழ் உடை கட்டிட்டு இருக்காங்க, குளிக்கிறாங்க. அவங்க சின்னூண்டு உடையில இருக்காங்க. நீங்க என்ன சாமி உலகத்துக்கே தலைவர், நீங்க ஏன் சாமி இந்த கீழ் உடையோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியும் ஒரு ரசனையா இருக்கு. அது எல்லாமே பெருமைகள் தான். நம்ம தேவாரத்துல சில விஷயங்கள் பிச்சைக்கு போறது இதெல்லாம் சொன்னாலும் கூட அதுல மறைந்திருக்கிறது ஒரு ரசனை மட்டும் இல்ல, அதோட சுவாமியோட ஆற்றல் 8 குணங்களையும் அவரோட பேராற்றலையும் சொல்றதுதான்றது தெரியும். அந்த மாதிரி நலங்கொள் காழி ஞான சம்பந்தன் குளங்கொள் கோலக்கா உலனையே வளங்கொள் பாடல் வல்லவாமியார் உலங்கொள் வினைப்போய் ஓங்கி வாடுவாரு. கோலக்காவுக்கு போயிட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு அவரை வளம் வரணும்னு அவசியம் கிடையாதான். ஒருவேளை இந்த பாட்டை நம்ம வீட்டுல இருந்து நம்ம பாடிக்கிட்டே இருந்தா சுவாமியை வளம் வந்த புண்ணியம் கிடைக்குமா? வளம் வந்தா என்னமா புண்ணியம் கிடைக்கும்? உடனே திருவானைக்காக்குவாங்க. வளங்கொள்வார் தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து. அங்க இருக்கக்கூடிய சாமி யாருனாக்கா வளம் கொள்றவங்களோட வல்வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவரான். அப்ப அந்த வளம் கொள்ளணும்னு சொல்றாங்க. என்னால இப்ப எம்மா காலை தூக்கி அங்க வைக்க முடியலம்மா, நான் எங்கம்மா போயிட்டு கோலக்கா போய் சாமியை வளம் கொள்றது? நீங்க சொல்லிட்டீங்களே, எனக்கு வருத்தமா இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க, ஞான சம்பந்தர் வழி காட்டுறாரு. அதுக்கு என்ன பண்றாரு, மடையில் வாழைப்பாயம் பாட்டை ஃபுல்லா இங்க உட்கார்ந்து நீங்க அந்த சாமியை நினைச்சிட்டு பாடுனீங்க, நான் ஓசை கொடுத்த நான் ஏன் சத்தம் புரிச்சுன்னு நினைச்சிட்டு ஞான சம்பந்தரை வணங்கி பாடுனீங்கன்னாக்கா அந்த வளம் கொண்டா உங்களுக்கு என்ன பலனோ அதை சாமி கொடுப்பாரு. உலங்கொள் நினைப்போய் ஓங்கி வாழ்வாரே அப்படின்னு சொல்றாரு. இந்த ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடல் பாடின உடனே என்ன ஆகுதுனாக்கா அந்த கைகளால தாளம் போட்டுதான் நம்மளோட சாமி பாடுறாங்க. அப்ப பாடின உடனே கை ஒத்து பாடுதுன்னு பார்த்த உடனே
நம்மளோட பெருமானாருக்கு அந்த கை வலிக்க வலிக்க குழந்தை பாடுறத பார்க்க பொறுக்காம என்ன பண்றாரு, அஞ்செழுத்தும் எழுதிய நல் செம்பொன் தாளம் ஐயர் அவர் திருவருளால் எடுத்த பாடலுக்கு இசைந்த அணுவால் ஒத்த வையமெல்லாம் ஒய்யவரு மறைச்சிறுவர் கைத்தளத்து வந்ததன்றேன். அப்ப தாளம் தாளம்ன்றது என்னது, தட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறது இல்ல, தட்டு ஒரு கேப் விட்டு பாடுறதுதான். குடிய இளையும் சரி பிழையாமை கொடியடை உமையவள் காண அடிய அழகா அருமறை போருளே அங்கனா எங்குட்டாய் என்று தேடிய மானோ சேத்திரு முல்லை வாயிலா வாயினா விருப்பால் படிய அடியில் படுதுயர் காலையாய் பாசுபதாபரம் சுடரே அப்படின்ற. இப்ப கூடிய இளையம் சதி பிழையாம அந்த அம்மா என்ன பண்றாங்களா, சதி பிழையாம பாடுறாங்களாம். அந்த சதி பிழையாம சுவாமி ஆடுறாராமா. அப்ப சொல்றாங்க, அப்ப ஜதின்றது என்னன்னா ஒரு தட்டு, அதுக்கான ஒரு 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 கேப், அதுக்கப்புறம் திட்டு. இதுதான் வந்து இந்த இளையம் சொல்றது. மாதர் பெண்ணைக்கான கூட நம்மளோட அப்பா சுவாமி சொல்லுவார் இளையம்ன்ற வார்த்தை. இளையம்னாக்கா என்னன்னாக்கா அந்த அந்த கால அளவு வகுத்து ஒரு 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 தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கும் உண்டான கால அளவை ஒட்டாப்புல வகுக்கிறதுதான் இளையம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய நம்மளோட பெருமானாரை வந்து அந்த பாடின உடனே அந்த தாளம், அதாவது பொன்னாலான தானத்தை அதுல நம்மளோட பெருமானவரோட 5 எழுத்து அதனாலதான் இப்ப இந்த காலத்துல நம்ம பாத்திரத்துல பேர் பொறிச்சு வச்சுக்கிறோம் போல இருக்கு. 5 எழுத்தை பொறிச்சு செம்பொன் தாளத்தை வந்து கொடுக்குற ஒரு எதுவா இருந்தாலும் நம்மளோட புராணத்துல இருக்குன்னு சொல்ல வர்றதுக்கு நான் சொல்றேன். அப்ப வந்து இது வந்து நம்மளோட பெரிய புராணத்துல இல்ல. ஆனா அங்க அந்த ஊர் தல புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, செம்பு சுத்தமான பொன்னால தாளம் போட்டாக்கா சத்தம் வராது. சத்தம் வராதா இருக்கும்போது அம்பாள் தான் ஓசை கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்கள பேரு ஓசை கொடுத்த நாயகி. சுவாமி பேர் தாளபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து நம்மளுக்கு அங்க பெரிய புராணத்துல வர்றதாலும் கருத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய முரண்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும், சித்தாந்தம் பொறுத்த வரைக்கும், நம்மளோட சைவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அருள் கொடுத்தாலும் அது அம்பாள் கொடுத்ததாதான் கணக்கு. சிவம் சைவமா அப்படியே நிற்கும், அருள் எல்லாம் அம்பாளுன்னு தான் சொல்லுவோம். அதனால பெரிய அந்த கருத்துல முரண்பாடு ஒண்ணும் இல்ல. அம்பாளுக்கு தனியா ஒரு புராணத்தை ஏத்தி சொல்றாங்க. நமக்கு சாமி வேற அம்பாள் வேற இல்ல. சுவாமியும் அம்பாலும் ஒண்ணு. சாமி 50, அம்பாள் 50 கிடையாது. சுவாமி 100, அம்பாலும் 100. அவ்வளவுதான், 100க்கு 100 2 பேருமே. அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி தாளம் கொண்டு பாடினோம்னா கேட்கணுமா, நம்ம பிள்ளை பெருமானார் பாட்டே அற்புதமா இருக்கும். இப்ப வந்து தாளத்தோட பாடினவனே அந்த தாளத்துக்குள்ள எக்ஸ்பர்ட்டா அதுல சிறந்தவர்களா நிபுணர்களா இருக்கக்கூடிய தும்புரு, நாரதார் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்களா, அந்த மாதிரி ஸ்ருதி இசைத்துறையில வேதம் இந்த இசைத்துறையில இருக்கவங்க எல்லாரும் வந்து வணங்கிட்டு மண் மேல வந்து நிறைய மலர் மாறியெல்லாம் பொழிந்து நம்மளோட பெருமானார வணங்கி அவரோட அருளையும் போற்றி போறாங்களாமா. இப்படி இருக்கும் பொழுது நம்ம பெருமானார் அங்க வணங்கிட்டு அந்த தாளத்தோட நடந்து வர்றாரு. வரும்பொழுது அப்பா என்ன பண்றாரு, குழந்தைய நடந்து வர்றது பொறுக்க முடியாத தோல் மேல தூக்கிட்டு அங்கேருந்து நேரா வந்தவொடனே வீட்டுக்கு போகல. எங்க போறாங்க, திருத்தோணிபுர தோணி சிகர கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க நேரா போனவனே அருள் பெற்று, இது முதல் தல யாத்திரை. ஒரு தலம் தான் போயிட்டு வந்தாங்க, கோலக்கா போயிட்டு வந்தது முதல் தல யாத்திரை. அதாவது முதல் திருச்செலவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த யாத்திரைய வந்து திருச்செலவுன்னு சொல்றது ஒரு வழக்கம். அப்ப வந்து ஞானசம்பந்தரோட திருச்செலவு யாத்திரை எல்லாம் எப்படி இருக்கும்னாக்க, காழில இருந்து புறப்படுவாங்க, காழிக்கு வந்துருவாங்க. திருப்பி அடுத்த தல யாத்திரை காழில இருந்து புறப்படுவாங்க, திருப்பி காழிக்கு வந்துருவாங்க. அந்த கதவை மூடிக்கணும். காழில இருந்து புறப்படுவாங்க, திருப்பி காழிக்கு வந்துருவாங்க. இப்படிதான் 6 தலச்செலவும் இருக்கும். அப்ப சுவாமியோட தல யாத்திரை அப்படி கிடையாது. எந்த தலங்கள்ல வேணா போவாங்க. அவங்க வந்து சுவாமியை நினைச்சு எந்த தலங்களுக்கு வேணா போறது அப்படி. ஏன்னா அவங்க திருப்பி அதிகையில போய் அந்த மாதிரி இருக்கல. நம்ம பிள்ளை பெருமானார் வந்து காழியில இருந்து போய் காழில இருந்து வந்துருவாங்க. இப்ப காழில இருந்து திருக்கோலக்கா போனாங்க, திருப்பி காழிக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு தல யாத்திரை நிறைவு பெற்றுச்சு. இப்ப நேர போன உடனே என்ன பண்றாங்க, திருத்தோணியில இருக்கக்கூடிய பெருமானாரை அங்க வந்து பாடுறாங்க. அந்த பாடல் முதல் திருமுறையில 24வது பதிகமா இருக்கக்கூடியது. தக்கராகத்துல பூவார் கொன்றை பொறி புன்சடை ஈசா காவாய் என நின்றேத்தும் காழியார் மேவார் புறமூன்றட்டார் அவர் போலாம் பாவாரின் சொல் பயிலும் பரமரே அப்படின்றாரு.
இரண்டாவது பாடல்ல அந்தி நட்டம் ஆடும் அடிகளை அப்படின்னு சந்தியா தாண்டவம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. சுவாமி ஆடக்கூடிய தாண்டத்துல சந்தியா தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அப்படிலாம் சொல்லும் போது அந்த சந்தியா தாண்டத்தை தான் அந்தி நட்டம் ஆடும்னு சொல்றாரு. அம்பால தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி பாடி ஞான சம்பந்தர் சொன்ன பாரார் புகழ் பரவ வல்லார் ஏறார் மனத்து இனிதா இருப்பாரேன்னு அப்படின்னு திருப்பி சீர்காழியில பாடுறாங்க. இதுல முன்னாடி இதுக்கு முன்னாடி இடையில பாடினது நரவம் நிறை சீகாமரத்துல ஒரு பாட்டு இடையில விடுபட்டிருக்கும். திருமுறை 2ல 40வது பதிகம். திருமுறை 2ல 40வது பதிகம். எம்பீரான் என கமுதம் ஆவானும் தன்னடைந்த தம்பீரானாவானும் தழலேந்து கையானும் கம்பமா கரி உரித்த காபாலி கரை கண்டன் வம்போலாம் பொழில் பிரம புறத்துறையும் வானவனே அப்படின்றாங்க. அதுனா எம்பிரான் ஒண்ணு தம்பிரான் ஒண்ணு, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னாக்கா, எம்பிரான்னா எனக்கு தலைவன், தம்பிரான்னா தனக்கு தலைவன் இல்லாதவன். எம்பிரான்னா எனக்கு தலைவன், தம்பிரான் தனக்குத்தானே தலைவன், தம்பிரான் தனக்கு தலைவன் இல்லாதவன், அதனால தம்பிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தழலேந்தேன் கடியான இதுல அந்த எல்லா பாட்டுமே இதுல ரொம்ப அழகா இருக்கும். தன்னடைந்தார் கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பார்த்தும் இவை வல்ல பொன்னடைந்தால் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் நினைப்போம் எல்லாமே தொல்வினை தீருது, சிவலோகம் போறதுக்கே ரைட்டுமா, இந்த லோகத்துல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா ஆனா அப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க. இந்த லோகத்திலயும் உங்களுக்கு இருக்குது என்ன, அது பொன்னடைந்தா போகங்கள் பல என. போகம்ன்றது எல்லாம் தான் காரு பங்களா வசதி வாய்ப்பு இதெல்லாம் போகம். அப்புறம் பொன்னடைந்தா போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே அப்படின்னு அதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகான பகுதியில அந்த இடம் இருக்கு. இந்த பூவார் கொன்றை பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா பார்ப்போம் 11தான். ஓகே, அடுத்தது என்ன பண்றாங்க, பூவார் கொன்றைன்னு 107வது பாடல் வரைக்கும் நிறைவுபடுத்திட்டோம். அதுக்கப்புறம் இந்த இசைத்தாளத்துல அதுல இருந்து சுவாமியை வணங்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, அம்மா இருக்காங்க இல்லையா நம்மளோட திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த தாய். தாய்னா நம்ம திருமலை நாயகியை தான் சொல்லுவோம், பெரிய நாச்சிரா. ஆனா பெற்றெடுத்த தாய் ஒருத்தவங்க இருக்காங்களா, பகவதி அம்மையார். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பிறந்த ஊர் நனிப்பள்ளி, அதாவது நம்ம பிள்ளை பெருமானாரோட பாட்டி ஊர். அது திருநனிப்பள்ளின்றாங்க. அந்த நனிப்பள்ளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்ப கேட்கணுமா, அவங்க ஊர் பேரப்பிள்ளை ஞானம் பெற்ற உடனே அவங்க எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் வந்துட்டு சுவாமியை வணங்குறாங்க. வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் மங்களமா மெய்ஞானம் அருள் பண்ணிட்டு அவங்களுக்கு அமுதெல்லாம் செய்யறாங்க. திரு அமுதம் முதலான சிறப்பின் செய்கள் எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தா நம்ம சுவாமி சீர்காழியே சிவலோகமா இருக்கான். சிவலோகம்னா என்ன, அடியார்கள்லாம் இருக்கணும், சிவன் இருக்கணும், அடியாருக்கு அமுதம் செய்யணும், அதானே சிவலோகம். அப்ப அதையும் சிவலோகமா இருந்துதான் எந்தை பிரான் சிவலோகம் என விளங்கி அந்த அந்த எதனால அப்படி இருந்ததுனாக்கா, தொண்டர்கள் மல்க செழும, ஒரு பக்கம் தொண்டர்கள் இருக்காங்களாம், ஒரு பக்கம் மறையவர்கள் இருக்காங்களாம், மற்றவர்கள்லாம் இருக்காங்களாம், எல்லாரும் மகிழ்ந்து இருக்கிறாங்களாம். திருவாமதம் முதல்ல என்ன நடந்துருக்கு, இதெல்லாம் எங்க நடக்குதோ அவங்க எல்லாம் அந்த லோகம் சிவலோகம் தான். அது ஒரு ஹாலா இருந்தா கூட அந்த லோகம் சிவலோகம் தான் அப்படின்ற. நம்ம எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க எங்க ஊருக்கு எங்களோட சாமியை நம்ம சாமியை பண்ணும். ஏன்னா அவர் வந்தா என்ன கிடைக்கும், அவர் வந்தா பதிகம் கிடைக்கும் இல்லைங்களா அவங்க ஊரு. இப்ப தேவார தலங்கள் இத்தனை தலங்கள் சொல்றோமே, இருந்தாலும் தேவாரம் பெற்ற தலங்களுக்கு ஒரு பெருமதிப்பு இருக்கத்தானே செய்யுது. அப்ப அதனால எங்க ஊருக்கு வரணும், நீங்க இங்க சுவாமிய பாடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் என்ன, கரும்பு தின்ன புளியா, உடனே சுவாமி கிளம்பிட்டாங்க. அப்ப போயிட்டு என்ன பண்றாங்க, உடனே அவங்க அழைச்சாலும் போகல. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, நம்மளோட பெருமானார் அங்க இருக்கக்கூடிய திருத்தூணி வீச்சிருந்த அம்மையப்பர்கிட்ட போய் கேக்குறாங்க. கேட்ட உடனே இறைஞ்சி அருள் பெற்று இந்த 112வது பாடல்ல பாருங்க 4வது வரியில, எழுந்தருள வேண்டும் என இசைந்து அருளி அவங்களை சொன்னாலும் கூட தோணி வீற்றிருந்தார் பாதம்
தொழும் தகமையான இறைஞ்சி பெருமானாரை எப்படி வணங்கணும் அப்படி வணங்கி அருள் பெற்று கேட்டதோட இல்லாம சுவாமியோட உத்தரவும் பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, பின்னாடி இந்த புராணத்தை புரிஞ்சுக்க உதவும். அருள் பெற்று பிறப்பதையும் தொழமுன்னு சொல்வார். அப்ப இங்க இருந்து மற்ற பதிகளை தொடர்றதுக்காக கிளம்புறாங்க. அப்போ போகும்போது குழந்தை என்ன பண்ற, உடனே அப்பா என்ன பண்ற, மத்தவங்க தூக்கிட்டு போகவும் அவருக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா சுபதேர் வயதானவர், ரொம்ப நாள் சுவாமியை வேண்டிதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. 3 வயது குழந்தையா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் வயது மூப்பு இருக்கு. ஆனாலும் அவருக்கு மனசு வரல மத்தவங்க தாங்கறது. அதனால என்ன பண்ற, தன்னோட குழந்தைய தானே தூக்கி அங்க வச்சு தோல் மேல வச்சுக்கிட்டு அப்படியே போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நனிப்பள்ளி தூரத்துல வருது. அப்ப சொல்லி கேக்குறாங்க, மலர்ச்சோலை எல்லாம் நிறைய இருக்கு, இந்த ஊர் எது அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் நம்மளோட பெருமானார் சொல்றாங்க, அதான் சிவபாத இருதயர் சொல்றாங்க, அதுதான்ப்பா நனிப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊர் எல்லையில பாடினது இந்த பாடல். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம் நீங்க. 2ஆம் திருமுறையில 84வது பதிகம், 2ஆம் திருமுறையில 84வது பதிகம் பேந்தை காந்தாரத்துல அமைந்தது. இது எப்ப பாடுறாங்க, ஊர் எதுங்க இது என்னன்னு கேட்டோம்னா இதுதான் நனிப்பள்ளின்னு ஊரை காட்டினார்ல, அப்ப ஊர் எல்லையில பாடின பாடல் இது. காரைகள் கூகை முல்லை கலவாகை படதொலரி கல்லி கவினி சூரைகள் பம்மு விம்மல் சுடுகாடமந்த சிவன்மேய சூளை நகர்ந்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாழை புதி கொள்ள வல்லை துவல நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமகான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 5வது பாடல் ரொம்ப அழகா இருக்கும். தோடொரு காதன் நாயி ஒரு காதிலங்கு சுரி சங்கு நின்று புரள காடிடமாக நின்று கனலாடும் எந்தை இடமாய காதல் நகர்தான் வீணுடன் எய்துவார்கள் விதி என்று சென்று வேணி தெளிப்ப விரலா நாடுடன் நாடு செம்மை ஒளி வெள்ளம் மாறும் நனிப்பள்ளி போலும் நமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது அம்மையப்பருக்கு பாடலாம். சில இடங்கள்ல அம்மையப்பரா இருப்பார்ல சுவாமி, அங்க இந்த பாட்டு பாடலாம், நல்லா இருக்கும். அது மாதிரி சொல்றாங்க. அப்ப நடு இருள் ஆடும் எந்த நனிப்பண்ணி உள்க வினைக்கெடுதல் ஆணை நமது. எல்லாருமே நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, வேறு தோழி பங்கன் தான் ஆணையிட்டு பாடின பதிகம், அதுதான் ஆணையிட்டு பாடின பதிகம் அப்படின்றா. ஆனா முதல்ல ஆணையிட்டு பாடின பதிகம் இந்த பாடிதான் தான். இதுல ஒரு என்னன்னாக்கா, பாலைவனமா இருக்கலாம் அந்த அந்த இடம், கொஞ்சம் காரைகள் கூகை முல்லைன்னு முதல்ல எடுக்கிறார். அப்ப பாலைவனமா அங்க இருக்குது. அந்த பாலைய நம்மளோட ஞானசம்பந்தர் திருவாக்குல பாட 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 என்ன ஆகுதுன்னா, காரை கூகையெல்லாம் அப்படியே மாறுது. மாறி என்ன பண்ணுது, சுடுகாடு எல்லாம் அப்படியே மாறி தேரை ஆறு செய்ய வாழை எல்லாம் பாயக்கூடிய ஆறுகள் நிறைந்த இடமாவும் நாரைகள் இருக்கக்கூடிய இடமாவும் இந்த மாதிரில அந்த கருப்பொருள் எல்லாம் நீங்க ஒத்து பாத்தீங்கன்னாக்கா வேற வேறமான கருப்பொருள்கள் இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணுது, சுவாமி எல்லாத்தையும் என்ன பண்றாரு, மாத்துறார். பாலை நிலத்தை நெய்தல் நிலமா மாத்துறார். அதுக்கு ஆணையிட்டு பாடினதே நம்மளோட பெருமானார். இந்த பாட்டுக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பாடல் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களா எல்லாருக்கும் இந்த பாடல்களை சொல்றது, புராணம் சொல்றது, அந்த மாதிரியான ஒரு ஒரு தொண்டுல ஈடுபட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு பிடிச்சு அதை ஈடுபட்டுட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, சில கவலைகள் சொல்லி இதுக்கு தீர்றதுக்கு ஏதாவது பதியம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் இந்த இந்த காரைகள் கூகை முல்லை ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு 2-3 பேருக்கு நான் கொடுத்திருக்கேன். ஆனா 2 பேருக்கு இந்த பாடலை தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணி 48 நாள் விண்ணப்பம் பண்ணியதுனால உங்களுக்கு குழந்தையே இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை உண்டானதை நான் இது சீர்காழிலே நடந்தது. சீர்காழில இருக்கும் போதே, அப்ப நான் ஆரம்ப நிலையில இருக்கும் போதே இது என்னோட அனுபவம், இது நடந்தது. ஏன் நான் இந்த பாட்டை கொடுத்தேன்னா, ஆலை நிலத்தே நெய்தல் நலமா ஆக்குச்சுன்னா ஒரு பாட்டு ஒரு குழந்தையா உண்டாக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது மத்த புத்தகத்துல இருக்காது, இது எனக்கு மனசுல தோணும். சிலருக்கு இந்த பாட்டை தான் கொடுக்கணும்னு தோணும். அது நல்ல பலனும் கொடுக்கும். அது தோணுதுன்னாக்கா என்னோட அறிவுக்கும் என்னோட மனதிலே தோன்றது கிடையாது. சுவாமியை நினைச்சு இவங்களுக்கு இது கவலை இருக்கேன்னு தோணும்போது சுவாமி உணர்த்துறதுதான். ஏன்னா எனக்கு அறிவு கிடையாது இல்லையா.
எனக்கு அது தோணாது. எனக்கு அந்த அளவுக்கு அறிவெல்லாம் கிடையாது, ஞானமும் கிடையாது. சுவாமியை நினைக்கும் போது என்ன பண்றாரு, அவர் சிலது இன்னாருக்கு இந்த இந்த இவங்களுக்கு இதன் மூலமா நடக்கணும்னு விதி இருக்கும்போது நம்ம மூலமா அதை சொல்றாரு. நம்ம ஒரு மைக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இருந்து சுவாமி சொல்றாரு, கேக்குறவங்க ஒருத்தவங்க சும்மா ஒரு மைக்கு மாதிரிதான் அது. ஆனா மனசுல ஆனா இந்த பாடல் வந்து நீண்ட நாள் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றவங்க பாடினா கூட கண்டிப்பா இந்த குழந்தை பிறக்கும். இது என்னோட அனுபவம். நான் 2 பேருக்கு கொடுத்து உங்களுக்கு குழந்தையே இருந்திருக்குது. மலையான் மலந்தை உடனாய நச்சுணையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அப்ப ஆணை நமதுன்னு பாடின இந்த பாடம் பாடுறாங்க. பாடின உடனே அப்புறம் கேட்கணுமா, அவரோட ஊர் வேற, அங்க இருக்க மறையவர்கள் அந்தனவர்கள் இவங்க எல்லாரும் சுவாமிய ரொம்ப எதிர்கொண்டு அடைச்சு அங்க இருக்கக்கூடிய பெருமானாரான நனைப்பள்ளி பெருமானார வணங்குறாங்க. நனைப்பள்ளி பெருமானார வணங்கிட்டேன்னா அங்க இருந்து பக்கத்து ஊர்ல தலைச்சங்காடுன்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு. தலைச்சங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்காக திருமால் வந்து சங்காக இருந்து வழிபட்டது கோயில வந்து அதனால தலைச்சங்காடு அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு பேரு. அந்த கோயில்ல இருந்து அங்கே அந்த ஊர்ல இருக்கிற மறையவர்களும் வந்து நீங்க வந்து இங்கேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அங்க இருந்து தலைச்சங்காடுக்கு போறாங்க. அங்க காந்தாரத்துல 2ஆம் திருமுறையில 55வது பதிகமா இருக்கக்கூடிய பாடுறாங்க. நலச்சங்கம் வெண்குழையும் தோடும் பெய்துவோர் நாள் வேதம் சொலச்சங்கை இல்லாதீர் சுடுகாடல்லால் கருதாதீர் குலைச்செங்காய் பைங்காமகின் குளிர்கொள் சோலை கோயிலாலும் தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை தலைச்சங்காடுல சொல்றாங்க. அங்க அம்மை வந்து சௌந்தரனாகி சுவாமி கருணாதேஸ்வரர் கருணாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு வலம்பெருச்சங்க இந்த கோயிலே வந்து வலம்பெருச்சங்காக வடிவத்துல இருக்கக்கூடியது. அத நலச்சங்கத்தின் தருமுறை நெறி அக்கோயில் சாந்தமை அருளி செய்தார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கோயில்ல இந்த இது பாடுறாங்க. அடுத்து வலம்புரம் அங்கே போறாங்க. அங்க வந்து பழம்பஞ்சுரத்துல கூடிய 3ஆம் திருமுறையில 103வது பாடல் குடியுடை என ஏத்தி பூந்து அப்படின்னு சொல்றாரு. அங்க போறாங்க. கொடிமதில் மும்மதில் ஊடு ஒருவெம் சிலை தாங்கி இடிமட எய்த அமரபினான் அடியார் இசைந்தேத்த துடியிடையாலையோர் பாகமாக உதைந்தாரிடம் போலும் வடி உடை மீதி வயல் படியும் வலம்புற நன்னகரே அப்படின்னு சொல்லிட்டு நன்னகரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3ஆம் திருமுறையில 103வது பதிகம் பழம் பஞ்சுரத்துல அமைந்தது. இந்த திருவலம்புரம்ன்ற அந்த தலத்துக்கு இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய தலங்கள். அங்க வடுவகை கன்னி அம்மையுடனாய வலம்புரநாதரை இப்படி வணங்குறாங்க. அப்படி வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பல்லவன் ஈச்சரம் காவிரி பூம்பட்டினத்து பல்லவன் ஈச்சரம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அங்க போறாங்க. அங்கேயும் பழம்பஞ்சுரத்துல இது வந்து ஈரடின்னு பேரு. இதுக்கு திருவிருக்கு குரல் அது வேற, இது ஈரடின்னு பேரு. ஈரடி வைப்புன்னு கூட சில பாடல்கள் இருக்கும். அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். இது ஈரடி. பரசுபாணியர் பாடல் வீணையர் பட்டின தூரை பல்லவ நீச்சுரத்து அரசு பேணிவர் தம்மை யார் அறிவார். இது முழுக்கவே இவரோட தன்மை யார் அறிவார், இவரோட தன்மை யார் அறிவார்ன்றாரு. ஒருவேளை சௌந்தரநாயகி பல்லவனேஸ்வரர் அங்கேதான் வந்து ஏற்பகை நாயனாருக்கு வந்து மனைவிய கொடுன்னு சொல்லி சாமி போய் வாங்கிட்டு வந்து அந்த அம்மாவுக்கும் ஏற்பகை நாயனாருக்கும் முக்தி கொடுத்த தலம். இவரோட தன்மையை யாருதான் அறிய முடியும்? என்ன தன்மையும் நெஞ்சறியா சிவன் இல்லைங்களா? அவரோட தன்மையை யாரும் அறிய முடியாதுன்னு பாக்குறாங்க. அப்புறம் அதுலயே வந்து அடையார் தாம்புரம் ஒன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ஒரு இதுல பாடுறாங்க. என்னது, சக்கேசிலேயே ஒரு பாடல் பாடுறாங்க. அடுத்தது திருச்சாய்க்காடு. இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாய்க்காட்டு வரைக்கும் தான் வந்து ஏற்பகை பல்லவனீஸ்வரத்துல இருந்து எங்க வரைக்கும் வர்றாரு, சாய்க்காடு வரைக்கும் வர்றாரு. அங்கதான் சுவாமி அருள் பண்றாரு. இந்த சாய்க்காடுன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தலம் தான். அந்த 2ஆம் திருமுறையில 41வது பதிகமா இருக்கக்கூடிய சீகாமரம் என்ற பண்ல அமைந்த இந்த பாடல் நம்ம பன்னிசைவாணர்கள் திருமுறை பன்னிசைவாணர்கள் நிறைய இழுத்து பாடக்கூடிய பாடல். எடுத்த உடனே எப்பயுமே வந்து பதிகத்தோட முடிவுல தானே பதிக பலனை சொல்லுவாங்க. நீங்க எடுத்த உடனே பதிக பலனை சொல்லிட்டாங்க. மண் புகார் வான் புகார் திரும்ப வந்து பிறக்க மாட்டாங்கப்பா. அவங்க எங்க இருப்பாங்க? சிவலோகத்துலதான் இருப்பாங்க.
என்ன சுவாமி சொல்றீங்க? அப்புறமா தான் என்ன சொல்றாங்க, மனமில்லையா பசியா? மன வருத்தம் கிடையாது. மனுஷனா பிறந்தா தானே மன வருத்தம். பசி எப்ப வருது? மனுஷனுக்கு தான் பசி வருது. அங்க சுவாமியோட திருவடியில இருக்கும்போது பசி வருமா? அதை எல்லாத்தையும் சொல்றாரு. கண் புகார் பிணி அறியார். கண் துஞ்ச மாட்டாங்க, பிணி வர மாட்டாங்க. இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆசை வரும், எப்ப சாமி இதெல்லாம்? அங்க வந்து நம்ம திடீர்னு ஒருத்தர் ஓடி வர்றார், நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் ஓடி வர்றார். அங்க வந்து ஆளுக்கு 10 பவுன் நகை தராங்களாம், நகை தராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே அடுத்த கேள்வி நம்ம எங்க 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 அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி எடுத்த உடனே சொல்லிட்டாரு, மண் புகார் வான் புகுவார் மனமிலையார் பசியாலும் கண் புகார் பிணியாவார். நம்ம உடனே என்ன எங்க எப்படி எப்படி எப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அத சொல்றாரு, கற்றாரும் கேட்டாரும் இன்புகார் என வேண்டா வெண்மான நெடுவீதி தன் புகார் சாய்காட்டேன் தலைவன் தாள் சார்ந்தாரு. எங்க சாமி இருக்காரு சாய்காட்டுல, தலைவன் என் தலைவன் இருக்காரு. அவரோட தலைவனோட திருவடியை யாரு சார்ந்துட்டாங்களோ அவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகு. அது இந்த பொருள்ன்றது ஒரு உயர்ந்த பொருள் தான். அந்த உயர்ந்த பொருளா இருந்தாலும் ஆரம்ப நிலையில நம்ம இப்படி ஒரு ரசனையோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சித்தாந்த பொருள்களை போகும்போது நல்லா இருக்கும். எடுத்த உடனே சித்தாந்த பொருள்ல நம்ம போனோம்னா கொஞ்சம் புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து மூன்றாவது பாடல். நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாயார் அறிவார் சானாலும் வாழாலும் சாய் காட்டும் பெருமார்க்கே நாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படிங்கிறாங்க. நம்ம நெஞ்சத்துக்கு சொல்றாங்க. டேட் ஆஃப் பர்த்ன்னு ஒண்ணு கொண்டாடுறோமே, இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறோமே, நம்மளுக்கு டேட் ஆஃப் டெத்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? யாருக்குதான் தெரியும்? அப்பா அம்மா சொல்றாங்க, நீ இந்த நாளுதாம்மா பிறந்த, அன்னைக்கு அந்த சித்ரா மாசம் புதன்கிழமை பௌர்ணமியில நாங்க 6 மணிக்கு பார்த்தோம், புதனி பிறந்த அப்படி சொல்றாங்களே. டேட் ஆஃப் டெத் சானால் யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியும். யாருக்கு? சுவாமி சாய்காட்டுல இருக்க பெருமானாருக்கு தான் தெரியும். சரி, எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றது? இந்த வாழ்க்கையை மகிழ்ந்து இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்றாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னோட தலையில என்ன இருக்கு? பூனாலும் தலை சுமப்ப அப்படின்றாரு. தலையில பூக்குடைகள்ல பூ வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்? முட்டிக்கு கீழே கவர்ல போட்டு டிக்கி டிக்கின்னு ஆட்டிக்கிட்டு போவோம். அப்படி போகாம பூவை வந்து என்ன பண்ணணும்? இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்களை என்ன பண்ணணும்? இடுப்புக்கு கீழே கொண்டு போக கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. குறைந்தபட்சம் அதையாவது. அதனாலதான் அந்த காலத்துல அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பூக்கூடை வச்சிருப்பாங்க. பூக்கூடையில என்ன பண்ணுவாங்க? கையில இப்படி மாட்டிக்கிட்டு கொண்டு போவாங்க, இடுப்புல வச்சுட்டு கொண்டு போவாங்க, கூடைய அந்த மாதிரி கொண்டு போவாங்க. அவளை ஏன் சினிமால பார்த்தா நான் யானை கூட என்ன பண்ணும்? தும்பிக்காயால கூடைய தலைமையில வச்சுட்டு போகும். பூனாலும் தலை சுமப்பன்னு அது தேவாரம் படிச்சிருக்கு போல. நம்ம என்ன பண்றோம்? கவர்ல போட்டு இடுப்புக்கு கீழே ஆட்டிட்டு போவோம். அப்படி எல்லாம் கொண்டு போக கூடாது, இடுப்புக்கு மேலதான் கொண்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா முடிந்த வரைக்கும் கையில இந்த 2வது திருமுறையில வந்து 41வது பதிகம்மா பன் சீகாமரம். 41வது பதிகம் பன் சீகாமரம். அதுல 3வது பாடல். பூனாலும் தனி சிவப்பு புகழ் நாமும் செவி கேட்ப. அம்மா என்னம்மா பாடுன்றீங்க? கண்ணு ஒண்ணும் புரியல, கண்ணாடி போட்டால ஒழிய ஒண்ணுமே படிக்க முடியல, என்னதான் பண்றது? கோயில்ல இருக்க இருட்டுல என்னமா படிக்கிறதுன்னா, யாராவது பாடட்டும், சுவாமியோட நாமத்தை பாடணும், அத செவியால கேளுங்க போதும்ன்ற. இதை விட வேற என்ன எளிமை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? காதால கேட்டாலே போதும்ன்ற. அப்ப நானாலும் நவீன்றேத்த நாக்கால் என்ன பண்ணும்? சொற்றனை வேதிய மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திறந்தடி பொருந்த கழுத்தோட நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லாருக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்றாங்க? நாக்கால சொல்லிக்கிட்டே அது சொல்லலாம் இல்ல? யார் சொல்ல வெளியில மனநம கூட சொல்லலாம், வெளியில வாய் விட்டு சொல்லலன்னா கூட நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே நல்வினை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அதுல இந்த இந்த பாடல் முழுக்காவே பூ போட்டு சுவாமியை வணங்குறத நிறைய சொல்லும். பொதுவாவே காழைப்பிள்ளையார் நிறைய பாடல்கள்ல பூ கொண்டு நீர் கொண்டு சுவாமியை வணங்குறத நிறைய சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த இடமும் ஒரு ரொம்ப அழகா, கட்டலந்த மலை தூவி கைத்தொழுமீன் அப்படின்னு சொல்றாங்க.
உங்கிட அதான் எம்பந்தம் எனக்கருது ஏத்துவார்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் பழந்த இந்த பாட்டு தான் எனக்கு சம்பந்த சுவாமியே ஒரு பந்தமா நம்மள கருதிக்க சொல்றாரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவரை குருநாதரா வச்சுக்கிறோம். ஒரு பந்தனை எம்பந்த வல்வினோ தீர்த்தானே அப்படின்னு சொல்றாரு. அதான் எனக்கும் அவருக்கும் ஒரு பந்தம் இருக்கு. என்னன்னா என்னோட குருநாதர் அவர் சொன்ன பாடலை நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு இன்பத்தோட சொல்லும் பொழுது அந்த எந்த எந்த இதுவும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாடல் சாய்க்காட்டுல. அதுக்கப்புறம் அடுத்தது சாய்க்காட்டுல இந்தளத்துல ஒரு பாடல் பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில 38வது பதிகமா இருக்கக்கூடியது. நித்தலும் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்று. அங்கே என்ன சொல்றாரு, மலர் தூவி வழிபாடு செய்யுங்க. மலர் தூவி வழிபாடு செய்யறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை நமக்கு. என்னம்மா அப்படி சொல்றீங்க, முழம் 50 ரூபாய் விக்குது, நான் எங்கம்மா போறதுனாக்கா பூ மாலை கிடைக்கல, நான் பாமாலை இருக்குல்ல, நம்ம எம்பந்தர் நம்மளுக்கு சம்பந்தர் பாடி வச்சுட்டு போயிருக்க பாமாலை இருக்கு, அது தூவி வழிபாடு செய்யுங்க. சாமிக்கு டெய்லி படக்கிறது ஒரு பூ வைக்க முடியலையா, பணம் இல்லையா, பரவாயில்ல விடுங்க. பணம் இருந்தா கூட சில நேரம் நம்மளால போய் வாங்க முடியலையா, வயது மூப்பா இருக்குதா, யாரையும் கெஞ்ச வேணாம். ஒரு சாமிக்கு ஒரு பாட்டா சொல்லிக்கிட்டே வாங்க. பூ போட்ட மாதிரிதான் அது, பாமாலை போட்டது வந்த மாதிரி இதுதான் அது. அப்ப இது அடுத்த பாடலையே நான் சொன்னது பொய் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாருங்க. 2வது பாடல்ல முதல் வரி பாருங்க. பந்தலை கொண்டு பூதங்கள் பாட நின்ற, பண்ணு கொண்டு பாடிட்டு இருக்குதான் பூதங்கள்லாம். அப்ப வெண்தலை கருங்காடு உரை வேதியன் கோயில் கொண்டலை திகழ்பேரி முழங்க குழாவி தண்டலையின் தடம் மாமையில் ஆடு சாய்க்காடு அப்படின்றாங்க. நல்லா இருக்கும். இது எல்லாமே பூவும் நீரும் கொண்டு சுவாமி வழிபாடுறது தான் சொல்றாங்க. அப்புறம் குயிலின நன்முடியாளன சாயாவனேஸ்வரரை இங்க வணங்கிடுறாங்க. வணங்கினதுக்கு அப்புறம் திருவெண்காடு போறாங்க. எல்லாமே இந்த பக்கம் எல்லாமே காடுன்னு தான் வருது. ஆனா வெண்காட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் வெண்காட்டோட பெருமைகளை நிறைய தெரியும் நம்மளுக்கு இல்லையா. மெய்கண்ட தெய்வ நாயனார் அங்க இந்த தளத்து பாடலை பாடிதான் அவங்க திரு அவதாரம் பண்ணாங்கன்றது. அந்த வெண்காடுன்றது இன்றைக்கும் குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க பாடக்கூடிய பாடலாக இந்த பாட்டு இருக்குது. 2ஆம் திருமுறையில 48வது பதிகம். கண்டிப்பாக குழந்தை வரம் வேண்டுவோர்கள் இந்த தலத்துக்கு போய் நல்லா நினைவுல வச்சுக்கணும். 3 குளம் இருக்கு, முக்குளம் இருக்குது. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், 3 குளங்கள் இருக்கு. அந்த 3 குளத்திலையும் நீராட முடிஞ்சா நீராடலாம், இல்லைன்னா புரோட்சணம் பண்ணிட்டு அங்க இருக்க சிவபெருமானும் அம்பாளையும் வணங்கிட்டு இந்த பாடலை விண்ணப்பம் பண்ணாக்கா 48 நாட்கள் விண்ணப்பம் பண்ணா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாம் போறாங்க அங்க இருக்க சுவாமியும் அம்பாலே வணங்குறதுல 3 குளத்துல நீராடிட்டு அங்க எல்லாரும் என்ன புதன் தலை தான் ஃபேமஸ்ன்னு அங்க இருக்கவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அங்க போய் புதனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாட்டேன்னு சொல்றதுல சுவாமி அம்பாலையும் வணங்குறதுல அப்புறம் எப்படி வழிபாடு நிறைவுபடும். அதனால யாருக்காவது சொன்னீங்களா இந்த எப்படி வழிபாடு செய்யணும்ன்ற அந்த முறையும் தயவு செய்து சொல்லி அனுப்புங்க. கண் காட்டும் நோதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோடுள்ள நினைவுகள் ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்று. வரம் பெறுவர் டவுட் வேணான்ட்டார். அப்ப அடுத்த 2 லைனை பார்க்கணும்ல. வேயனத்தோ உமை பங்கன் வெண்காட்டு முக்குளநீர், வெண்காட்டுல இருக்கக்கூடிய முக்குளநீர் போய் தோய்பார் அவதம்மை தோயாவாம் தீவினை. அவங்க அதுல போய் தீர்த்தமாடுறவங்களுக்கு தீவினை போய் குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. அப்ப இந்த பாடலையும் சொல்லணும், அதே மாதிரி அந்த முக்குளத்துல வழிபாடு செய்ய சுவாமி அம்பால வழிபாடு செய்யணும். அதுக்கு அடுத்து காந்தாரத்துல திருவெண்காட்டுக்கு ஒரு பாடல், காந்தார பஞ்சமத்துல பாடல், இதெல்லாம் பாடுறாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் வரும்போது தென் திருமுல்லை வாயில் இருக்கு. ஏன்னா சென்னையில ஒரு திருமுல்லை வாயில் இருக்கு. அது என்னன்னாக்கா வட திருமுல்லை வாயில். அதனால இதுக்கு தென்னுன்னு ஒரு அடைமொழி கொடுத்து தென் திருமுல்லை வாயில்னு சொல்றாங்க. இதுவும் பேந்தை காந்தாரத்துல அமைந்த பாடல் தான். இதுக்கிட்டும் கிட்டத்தட்ட ஆணையிட்ட மாதிரிதான் சொல்லுவாங்க. துளிமண்டி உண்டு நிறம். 2ஆம் திருமுறையில 88வது பதிகம். 2ஆம் திருமுறையில 88வது பதிகம்.
துளி மண்டி முண்டு நிறமந்த கண்டன் நடமண்ண தொன்னு சுடரோன் ஒளி மண்டி உம்பர் உலகம் கடந்த உமை பங்கன் எங்கள் அரணூன் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டி உண்டு சிறை மண்டு பாடு திரிமுல்லை வாயில் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இதுல வந்துட்டு 6வது பாடல்ல ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. நம்மளுக்கு மந்திரங்கள், கலாமந்திரங்கள், அந்த மந்திரங்கள் 11 இல்லைங்களா? அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு 11 மந்திரங்கள் தெரியும். அந்த 11 மந்திரங்கள் வர மாதிரி இந்த 6வது பாடல்ல சொல்லுவார் பாருங்க. ஊனேறு வேலின் உருவேறு கன்னி ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேறு அது ஏறி அழகேறும் நீரன் அறவேறும் பூணும் அறநூர் மானேறு கொள்ளை மயிலேறி வந்து குயிலேறு சோலை மருவி தேனேறு மாவின் வளமேறி ஆடு திருமுல்லை வாயில் இதுவேன்னு 11 முறை ஏறு ஏறுன்னு வரும். இந்த 11 மந்திரங்களுக்கு ஈட இந்த பாடலை சொல்றாங்க. இப்படியாக அந்த திருமுல்லை வாயில்ல வணையம்ட்டு அங்க வந்து தூணி வீச்சிருந்த திருப்பி வராங்க. தூணி வீச்சிருந்த பெருமானாருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பயுமே வந்து எல்லா தலங்களும் வழிபாடு செய்துட்டு திருப்பியும் இங்க வந்துருவாங்க, சீர்காழிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தூணை பக்கம் வந்து அங்கேயும் வந்து ஒரு அம்மையப்பரை வணங்கி அங்க ஒரு பாடல் பாடுறாங்க. இந்த பாடலையும் பாக்குறோம். இந்த பாடல் ஆணியம் பதிகம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திருச்சிரபுரத்துல நட்டராகத்துல அமைந்தது. 2ஆம் திருமுறையில 102வது பதிகம். திருச்சிரபுரம் 2ஆம் திருமுறை 102வது பதிகம் நட்டராகத்துல அமைந்தது. அன்னம் மெல்லடை அறிவையோடு இனிதுரை அமரதம் பெருமானார் மென்னு செஞ்சடை வெள்ளரு கம்மலர் வைத்தவர் வேதம் தான் பண்ணு நல் பொருள் பயந்தவர் பருமதில் சிரபுரத்தர் சீரார் பொன்னின் மாமலர் அடி தொழுமடியவர் வினையோடும் பொருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னாக்கா இதுல 4வது பாடல்ல 4வது வரி பாருங்களேன். வேணி வெண்பிறை உடையவர் வேண்புகழ் சிறபுறத்து அமர்கின்ற ஆணி பொன்னினை அடித்தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆணி பொண்ணுன்னு சொல்றதால இந்த பதிகத்துக்கு நம்மளோட 128வது பாடல் இதுல பாருங்க, பெரிய புராணத்துல பாருங்க. தோணி வீற்றிருந்தால் தம்மை தொழுது முன்னின்று தூய ஆணியாம் பதிகம் பாடி. அப்ப ஆணியாம் பதிகம்னாக்கா எதுனா இந்த பதிகம் தான் பாடி அருள் பெரு வாழ்வு கூற சேனுயர் மாடம் மோங்கும் திருப்பதி அதனில் செய்ய வேணியார் தம்மை நாளும் போற்றி விருப்பின் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது திருச்செலவை இங்க நிறைவுபடுத்துறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். நாமும் இன்றைக்கு இந்த அளவுல நம்மளோட பெருமானார் இத்தனை தலங்களோட நிறைவுபடுத்தி நம்ம காழிப்பிள்ளையார் திருவடிகளையும் தோணிபுரத்தோன்ற பெரிய நாச்சி அம்மன் தோணிபுரத்தார் திருவடிகளையும் நம் தெய்வ சேக்கிழா பெருமானார் திருவடிகளையும் வணங்கி இன்றைக்கு இந்த அளவுல நம்ம புராணத்தை நிறைவுபடுத்துறோம். இனி தொடர்ந்து அடுத்த வாரம் 3வது திருச்செலவுல நம்மளோட பிள்ளை பெருமானாரோட தல யாத்திரையில திருச்செலவுல நம்ம கலந்துக்கிறதுக்கு அவரோட குருவரனும் திருவருளும் கூட்டிருக்கணும்ன்ற வேண்டுதலோட இன்றைக்கு நிறைவுபடுத்தும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாயனம், சிவாயனம்.